ஐக்கியத்தில் இருக்கிற நம்ம அனைவருக்கும் கிறிஸ்துக்கள் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினால யேசுவா கிறிஸ்துடைய பிரசனம் வந்து கிட்டத்தட்ட 150 வருடங்கள் ஆகிவிட்டன. 1914 தேவனுடைய ராஜ்யம் வந்துவிடும் என்று பாஸ்டர் ரசல் போதித்தார் ஆரம்பத்துல. பிறகு அந்த 1914 வருவதற்கு முன்னதாகவே அவர் வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் செல்லும். 1914 வரமாட்டார், என்ன வருடங்கள் ஆகலாம் என்று சொல்லி அதற்கு பின்பு வருடத்தை ஒன்றும் குறிக்கவில்லை. ஆனால் ஒரு சிலர்கள் 1954 தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிச்சிருவோம் என்று யோசித்தார்கள். இன்னும் 1994 வந்து யோசித்தார்கள். ஆனால் அவைகளெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை. நாம் மேலும் மேலும் அது எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை ஏமாற்றமாக காணப்பட்டா கூட அது பெரிய ஒரு நன்மை இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இன்னும் நம்மை போன்ற தேவனுடைய ஜனங்கள் கிருபையின் யுகத்தில் இருக்கிறோம். அதாவது விசுவாச யுகத்தில் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் ரட்சிப்புகள் வரத்தக்கதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனுக்கு விசேஷமா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நாம், தேவ அழைப்புக்குள் வந்திருக்கிற நாம், நிச்சயமாக நமக்கும் அது விசுவாச வீட்டார் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறார் என்று தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் நமக்கும் காத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது. காத்திருத்தல் தேவனுடைய கிருபை வரங்கள்ல ஒரு முக்கிய ஒரு காரியம். காத்திருத்தல் எப்பொழுது முடியுமோ என்று ஜாமக்காரர்கள் காத்திருக்கிறது போல என் ஆத்துமா உமக்காக காத்திருக்கும் என்று சங்கீதக்காரன் 130:6 சொல்கிறது போல நாமும் எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று காத்து கொண்டிருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காத்து கொண்டிருப்பது ஏமாற்றம் தானே, நமக்கு மன சோர்வு அடையுமே, அது சோகமான காரியம் தானே என்று சிலர் நினைக்கலாம். அப்படி அல்ல. காத்து கொண்டிருப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வழிநடத்தும் போது எல்லோருமே காத்திருக்க வைத்துதான் ட்ரைனிங் கொடுத்தார், பயிற்சி கொடுத்தார். ஆபிரகாம், தாவீது ராஜா, யார் எடுத்தாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்கு காத்திருந்தார். எல்லாம் உலகத்துல வாழ்க்கையில பல விதத்துக்கு காத்திருப்போம். அந்த காத்திருத்தலை குறித்து சொல்லவில்லை. ஆனா அந்த காத்திருத்தலும் நமக்கு ஒரு விதமான பொறுமையை கொடுக்கிறது. ஆனால் தேவனுக்காக அவருடைய செயல் திட்டத்திற்கு நாம் விழிப்போடு காத்து இருக்கிற ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாக உன்னதமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு எது நமக்கு அவசியமோ அதை நமக்கு தருகிறார். ஆகவே இந்த காத்திருத்தல் நமக்கு இருப்பதை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்பர் 1. அடுத்தது நம் மன்னாவை பார்த்தது போல நாம் விழுந்து போகாமல் இருக்கிறோம். அது ஒரு காரியம். விழுந்து போகாமல் நம்முடைய உயிரோட தேவன் காத்திருக்கிறார். உயிரோட என்று சொன்ன உடனே உலக பிரகாரமாக வாழ்வதை அது குறிக்கவில்லை. ஏனென்றால் என்னோடு வாழ்ந்தவர் அநேகர், என்னுடைய நண்பர்களோ உறவினர்களோ என்னோடு வேலை பார்த்தவர்களோ அநேகர் மறுத்து விட்டார். அப்படி இருக்கும்போது அவர்களாம் துர்ப்பாக்கியம் உள்ளவர்களா? இல்லை, அப்படியே இல்லை. தேவன் நமக்கு உயிரோடை காட்கிறார் என்றால் நம்ம ஆத்மா உயிரோடை காட்கிறார். அப்ப மறித்தவுடனே ஆத்மா தான் அழிந்து போகிறது என்று சிலர் நினைக்கலாம். அப்படியே நாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஏற்கனவே தேவனுடைய பார்வை சங்கார தூதனால் கடந்து செல்லப்பட்டவர்களாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நித்திய ஜீவனுக்காக
வைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவனுக்காக என்றும் வாழத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அரவணைத்து வைத்திருக்கிறோம் விசுவாசத்தினாலே. இந்த பாக்கியம் நமக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தாற் போல தேவன் பழைய வருடங்கள் எல்லாவற்றையும் யோசித்து பார்ப்போம்னால் கடந்த வருடம் மட்டுமல்ல, இன்னும் நமக்கு அறிவு வந்த நிலையிலிருந்து உள்ள காலங்கள் எல்லாம் யோசித்து பார்த்தோமானால் அநேக மேடு பள்ளங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். சோகங்கள் இருந்த இடங்கள், சந்தோஷமான காலங்கள், இப்படி எல்லாமே பல இருந்தன. அவைகள் எல்லாமே நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அறியலாம். ஒருவேளை அந்த நேரத்தெல்லாம் அறியாது இருந்தா கூட இப்படி சத்தியம் படித்துக் கொண்டு வரும்போது நமக்கு அவைகள் எல்லாம் பெரிய பிளெஸிங், ஆசீர்வாதம் என்று நாம் புரிந்து கொள்ளும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையுமே தீர்மானம் பண்ணி தான் கொடுக்கிறார். தமது தீர்மானத்தின்படிதான் எல்லாவற்றையும் செய்கிறார். நம்ம அறிந்தோ அறியாமலோ வருகிற காரியங்கள் எல்லாம் தீர்மானத்தின்படி தான் செய்கிறார். ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும்போது கடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறார். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த இந்த பரிபாலனத்திற்காக நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை போஷித்து வருகிறார். உலக பிரகாரமாகவும் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக விசேஷமாக போஷித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பரிபாலித்து வருகிறார். நமக்கு நம்முடைய கால்கள் தடுமாறாதபடி நம்மளை தேற்றி அரவணைத்து வருகிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தது போல நம்முடைய மன பக்குவம் அடைந்திருக்கதை பார்க்கிறோம். ஒருவேளை அந்த காலங்களெல்லாம் ஆலயத்துக்கு போனா, குறிப்பாக புது வருட ஆலயத்துக்கு போனா ஏதாவது ஆசீர்வாதமான பிரசங்கத்தை கேட்க விரும்பி போவாங்க. அந்த ஆசீர்வாதம் தேவனை கைவிட மாட்டார், தேவன் உன்னோடு இருக்கிறார், இப்படிப்பட்ட விதமான ஒரு இரட்டிப்பாய் செய்வார், அவருடைய கருத்துப்படி இரட்டிப்பாய் நன்மை செய்வார். இப்படியெல்லாம் நன்மை என்பது வேதாந்தத்தில் கூட்டப்பட்டிருக்குது. அது உண்மையான நன்மை அல்ல. இப்படிப்பட்ட சில வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு குறிகாரன் சொல்கிறது போல நல் வசனங்களை போதித்து அது நல்ல ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்து அனுப்புவார்கள். அதை தான் தேடி நாடி போகிறவர்களா இருக்கிறார்கள். நாம் அப்படியே இல்லை. நம்முடைய காரியங்கள் தேவன் நம்மை எவ்விதமாக சுய அறிவுக்கு கொண்டு வருகிறார், நம்மை சிந்தித்து நாம் அவருக்கு பண்ணியிருக்கிற பிரதிஷ்டை அர்ப்பணிப்பை எவ்விதமாக காத்து கொள்ள நம்மை நாமே நிதானிக்க வசனங்கள் இருக்கிறதா, நம்ம இன்னும் அவரிடம் நெருக்கி சேர்க்க வழி இருக்கிறதா என்று நோக்கமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான மனப்பான்பு. இந்த மனப்பான்பு எல்லாரிடத்தும் வர வேண்டும். அப்பதான் தேவனிடத்தில் நம்ம மனரம்யமா இருக்கிறோம் என்ற எண்ணம், இந்த மனரம்யத்தை அதிகமாக வளர்த்துக் கொள்ளவும் பிரயாசப்படுகிறோம்ங்கிற ஒரு அடையாளமும் இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது இன்னும் சொல்ல போனால் நாம் கிறிஸ்துவின் சாயலை அதிகமாக தரித்துக் கொள்ள பிரயாசப்பட வேண்டும். இந்த பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் சாயல் வடிவம், அதை நாம் தரித்துக் கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு நாம் அனுதினம் பாடுபட வேண்டும். ஸ்ட்ரைவ், அதை பாடுபட்டு அதை பேட்டர்னை டெவலப் பண்ண வேண்டும். அதுக்கு நமக்கு ஏர்னஸ்ட்னஸ் வேணும், உண்மைத்துவம். நம்ம தமிழ்ல சரியான வார்த்தைகள்லாம் கிடைக்கல ஏர்னஸ்டுக்கு. ஆனால் அது உண்மையான ஆர்வம் என்று கூட எடுத்துக்கலாம். அது உண்மையான விசுவாசம், உண்மைத்துவமான விசுவாசம், உண்மையான ஆர்வம். இந்த ரெண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போமானால் அந்த சாயல், அந்த பேட்டர்ன், அந்த படிவம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த சாயல் படிவம் நமக்கு கிடைக்க வழி இருக்கிறது. அப்போ இந்த பேட்டர்னை நான் இப்போ பாடங்கள் படிக்கும் போது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஒரு சிலர் தான் 100 மார்க் வாங்கணும் என்று பிரயாசப்படுவதை பார்த்துருக்கோம். அது ஒருத்தர் சிலர்லாம் அநேகர் பாஸ் பண்ணா போதும், அல்ல ஆவரேஜா ஒரு 50 60 எடுத்தா போதும் என்று அநேகர் படிக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவங்க சொல்வார்கள்,
எங்களுக்கு படிப்பு ஏறவில்லை, மெமரி பண்ண முடியல, பல சொல்லிட்டு சில காரணங்களை சொல்லி தங்களுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய ஆம்பிஷன் வச்சிருப்பாங்க. ஆனால் தேவனுடைய காரியத்துல நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எல்லாருமே அந்த பூரணம் 100% அதுக்கு வாஞ்சி உள்ளவர்களாக போராட வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. பெர்ஃபெக்ஷன். இந்த பரிபூரணம் என்பதை நோக்கி நாம் நகர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதன் முடிவில் தேவன் கொடுக்க போகிற இந்த மகிமை, அதை நாம் நோக்கினவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை மணவாட்டி சபையாருக்கு இந்த செய்தி எழுதப்பட்ட செய்தி, மணவாட்டி சபையார் பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேவ மகிமை பெற்றவர்களாக, அவர்கள் தெய்வீக தளத்திலே அவர்கள் பூரணமான சிருஷ்டியா ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கிரீடம், சிங்காசனம், இப்படி எல்லாம் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நோக்கி அவர்கள் நகருகிறார்கள். ஆனால் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை யோசிப்பது கிடையாது. ஏனென்றால் நம்முடைய அழைப்பில் அது இல்லை. நாம் அவ்விதமாக யோசித்தால் அது தவறு. ரசல் சில இடங்களை சொல்றாரு, ஃபூலிஷ் திங்கிற மூடத்தனம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய அழைப்புக்கு தக்க கான்சிக்ரேட்டட் எப்பிபனி கேம்பஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பூரண தகுதி உள்ளவர்களாக ஆவதற்கு நாம் பரிபூர்ண அதுக்கும் பரிபூர்ணம் அடையணும். அந்த நிலைக்கு நாம் மனம் உவந்தவர்களாக, மனம் ஆர்வமுள்ளவர்களாக, உண்மைத்துவர்களாக அதை பிரயாசித்து அனுதின வாழ்க்கையிலும் பிரயாசப்பட வேண்டும் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையில இனிமேலே அதை அடைய முடியுமா என்றால் ஒரு கேள்விதான். அடைய முடியாது. ஆனாலும் அதை நான் அடைவதற்கு வாஞ்சித்து கொண்டே பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒழுக்கம், படிப்பினை, நாம் படிப்பினை என்று சொல்லும்போது ஸ்கூல் புக்ஸையோ காலேஜ் புக்ஸையோ நான் சொல்லல. நம்முடைய அனுதின வாழ்க்கை பாடல், வாழ்வியல் பாடல், கிறிஸ்துக்குள்ளான வாழ்வியல் பாடல், உலக பிரகாரமாகவும் இல்லை, கிறிஸ்துக்குள்ளான வாழ்வினை படிப்பினை. அது மட்டும் இல்லாம நீதினால காரியங்களை நம்ம என்ன செய்யணும், மனதில் வைத்து தார்மீகமான காரியங்களை எல்லாம் டெவலப் பண்ற மாதிரி நாம் படித்துக்கொண்டே போக வேண்டும் என்று பார்க்கிறோம். அதுதான் ஒரு பேட்டர்ன் என்று பேட்டர்ன் சொல்ல போனா வார்ப்பு படிவம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது சரியான தமிழ் கிடைக்கல எனக்கு. பேட்டர்ன்னா நம்ம யூஸ்வலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபவுண்டரியில பேட்டர்ன் என்று ஒரு வார்த்தை உபயோகிப்பார்கள். ஒரு பொருளை செய்ய வேண்டும் என்றால் அந்த பொருளை போல ஒரு மாதிரி செய்து அதை அந்த மண்ணில் பதத்திட்டு திருப்பி அதை எடுத்துருவாங்க. திருப்பி அதை இரும்பு காய்ச்சி அதை ஊத்துனா அந்த பேட்டர்ன் அப்படியே வந்துடும். அது பேட்டர்ன் என்று யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல மாதிரி படிவம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அதை வார்ப்பு படிவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தேவனுடைய சாயல், நமக்கு கிறிஸ்துவின் சாயல், இந்த படிவம் நமக்கு உண்டாகத்தக்கதாக நாம் என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு பிரயாசப்படுவது மட்டுமல்ல, அதை ஆர்வத்தோடு, ஜீல், வைராக்கியத்தோடு, உண்மைத்தோடாக நாம் தேட வேண்டும் என்று பார்க்கிறோம். இதுதான் தேவன் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ அதை நாம் புரிந்தவர்களாக அதை நாம் செய்ய பிரயாசப்பட வேண்டும் இல்லையா? பொதுவாக வேலையில வேலை பார்க்கும்போது, ஆபீஸில் வேலை பார்க்கும்போது, அந்த ஆபீஸ்லயோ அல்லது எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயோ நிறுவனத்திலயோ அதில் மேலுள்ளவர் என்ன நம்ம எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்ற நாம் எல்லாரும் ஒத்துழைப்போம் இல்லையா? அதே போல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த கிறிஸ்துவின் வார்ப்பு படிவம் நம்மில் உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்கு தக்கதாக நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஏற்றாற் போலதான் இந்த தியானத்துக்கான மாட்டோ, அது இந்த வருஷத்துக்கான மாட்டோ என்று சொல்லலாம். அது லேமன் ஹோம் மிஷனரி மூவ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அது நல்ல அருமையான மாட்டோ என்று நாம எடுத்துக்கொள்ளவோம். அது என்ன சொல்லியிருக்கு, 1 தீமோத்தேயு 4:15, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளில் நிலைத்திரு, இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளில் நிலைத்திரு என்று எழுதப்பட்டிருக்கே பார்க்கிறோம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளில் நிலைத்திரு.
இந்த காரியத்தை பார்க்கும்போது அந்த தேறுகிறதுங்கிற ஒரு காரியம் இருக்குது. ஒரு ரிசல்ட் ரிசல்ட் விளைவு, பலன். பயன் இல்ல, பலன். அடுத்தது விளங்கும்படி, தெரியும்படி. அது அடுத்த ஒரு காரியம். அதுவும் ரிசல்டன்ட் தான். ஆனா என்ன செய்யணுமோ அதுக்கு சிந்தித்து கொண்டிருக்கணும். அதுக்கு ஆங்கிலத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்க வார்த்தை மீடிடேட். தியானம் பண்ணி கொண்டிரு. தமிழ்ல சிந்தித்து கொண்டிருக்கணும், திங்க் பண்ணி கொண்டே இருக்கிற கருத்து தான் வரும். ஆனா சரியானபடி ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை மீடிடேட். தியானம் பண்ணி கொண்டிரு. அடுத்தது நிலைத்திரு போட்டிருக்கு. அதுக்கு இன்னும் சொல்ல போனா ஆங்கிலத்தின்படி அர்ப்பணித்திரு அல்லது ஒப்புவித்திரு என்ற கருத்துல வருகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த தேவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, பரிபாலனத்தில் பார்க்கும்போது, நம்முடைய கடந்த கால காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய நன்மைகளை நாம் உணரணும் இல்லையா? இப்போ அநேக சமயங்கள்ல நெகட்டிவ் காரியங்களை நம்ம நன்மையாவே எடுக்கிறது கிடையாது. அது நமக்கு ஒரு இடைஞ்சலாக கொடுக்கிறது நினைக்கும். அதிக மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அதை சொல்லி இந்த குறிஜோசியம் சொல்கிற பிரசங்கியார்கள்லாம் அதை பயன்படுத்தி கொண்டு தேவன் உங்களை பிரச்சனையில துயரத்துல வெளியே கொண்டு வந்து விடுவார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் போய்விடும், கடன் நீங்கிவிடும், அது நீங்கிவிடும், இது நீங்கிவிடும் என்று சொல்லி இது குடுகுடுப்புக்காரன் மாதிரி பிரசங்கம் பண்ணுகிறதே பார்க்கும். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற தீமையான அனுபவங்கள் கூட அவர் பார்வைக்கு நன்மையாக தான் இருக்கிறது. அதை நன்மையாக எடுத்துக்கொள்ள நமக்கு பக்குவம் வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருப்போமானால் அந்த நன்மைகளை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அது ஏற்கனவே பிரதர் பன்னீர்செல்வம் டீச் பண்ண மாதிரி மன்னா எடுத்தது போல இந்த என்லைட்டன்மெண்ட் பிரகாசிப்பிக்கப்பட்டிருக்கிறதாம். பிரகாசிக்கப்பட்டிருப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நீங்க மற்ற அனைவரோட இன்டராக்ட் பண்ணி பார்த்தா அவங்க எல்லாருமே இந்த தண்டவாளம் புரண்டு ஓடுற மாதிரி தான் பைபிளை படிப்பாங்க. பைபிளை வைத்துக்கொண்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏதோ எங்க பொறுத்தோ தெரியாது. மிஸ் அப்ளிகேஷன், மிஸ் இன்டர்பிரிட்டேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3 காரியங்கள்லயும் அவங்கள்ட்ட பேசவே முடியாது. நாம அவங்களை ஒருமுகப்படுத்தி ஒரு காரியத்தை கொண்டு வந்தா கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அவங்களை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு முடியாது. அப்போதான் நம்ம என்ன யோசிப்போம், இவங்க எவ்வளவு தூரம் புரியக்கூடாத அளவுக்கு அவர் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் புரிவோம். அதை அப்படி புரியும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், எவ்வளவு தூரம் தேவன் நமக்கு பிரகாசத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அதனுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுக்கொண்டு பொருத்தி இசைவாக அறிந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று அறியும் போது நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை கடமைப்பட்டு இன்னும் தாழ்த்த கடமைப்பட்டிருக்கோம். we are made to we are we must be able to humble ourselves. நம்ம தாழ்த்தி கொண்டே போக கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேவன் நமக்கு அறிவு பிரகாசத்தை மட்டும் கொடுக்கல, ஜஸ்டிபிகேஷன் என்பது பெரிய ஒரு காரியம். ஜஸ்டிபிகேஷனை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் திரும்ப நியாய தீர்ப்பு, நித்திய நரக வேதனை, இப்படி ஒரு கருத்துக்கும் போவார். அப்போ ஜஸ்டிபிகேஷன் சொல்லி படிக்கிறவங்களுக்கு அதுக்கும் அர்த்தம் இல்லை இல்லையா? தேவன் ரொம்ப நல்லவர், காட் இஸ் குட் என்று சொல்லுவாங்க. அடுத்தாப்புல நித்திய நரக வேதனைன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பேசுவோம், என்ன செய்கிறோம் என்று தெரியாதபடி இருக்கிறதை பார்க்கிறோம். ஜஸ்டிபிகேஷனை பெற்றிருக்கணுமானால் திரும்ப தேவனுடைய நீதி, கிறிஸ்துவ நீதி சாட்டப்பட்டு தேவனுடைய பார்வையில் நாம் நியாயமாக்கப்பட்டுள்ள இருப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்மளை காத்து கொண்டு வருகிறார், நம்முடைய ஆத்மா காக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யோசிக்கும் போது உலக மக்களுக்கும் அந்த கிடைக்கிறது இல்லையா? எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார், எல்லாருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தது மட்டுமல்லாமல் அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார், ஈடு கரியமாக தன்னை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆக எல்லா அம்சத்திலையும் அவர் செய்த விதமாக தன்னை ஈடு கரியமாக கொடுத்திருக்கும் பொழுது உலக மக்கள் நித்திய நரக வேதனைக்கு போவார்கள் என்று சொல்லும் பொழுது ஜஸ்டிபிகேஷனை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அறிந்து கொள்வோம்.
இவர்கள் எல்லாரும் இந்த கேல்வனிசம் என்ற ஒரு டாக்டரின், அந்த கொள்கை அடிப்படையில இந்த கிறிஸ்தவ மண்டலமே சிக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் அநேக சபைகளா பிரிஞ்சிருக்கலாம். டாக்டரின் கான்செப்ட்ல பிரிஞ்சு அநேக சபைகளாக இருக்கலாம். ஒருவர் சொன்னது போல, ஒரு பட்டிமன்றத்துல சொன்னார் ஒருத்தர், கிறிஸ்தவர்கள் பட்டிமன்றம் அது. இப்ப கட்சியை விட கிறிஸ்தவர்களுடைய பிரிவினைகள் தான் அதிக நம்பரா இருக்குது என்று அவர் சொன்னார். அது துக்கப்படக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருந்தா கூட அவர்கள் எல்லாரும் எந்த இருளுக்குள் இருக்கிறார்கள்? கால்வினிசம் என்ற இருளுக்குள் தான் இருக்கிறார்கள். அதிலே அவர்களுக்கு எந்த விதமான வித்தியாசம் வருவதில்லை. அவர்கள் அதை மூழ்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கான்சிகிரேஷனை பற்றி ஒன்றும் தெரியாது. யேசுவா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே ரெக்கை அடிச்சுக்கொண்டு பரலோகத்துக்கு போய்விடும் என்று சொல்வார்கள். இப்படி தவறான கருத்துக்களெல்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் அறிவுள்ளவர்களாய், நாம் அறிவு புகட்டப்பட்டவர்களாய், நாம் அறிவு நமக்கு உண்மையாவே அதிகம் ஒன்று சொல்லல, அறிவு புகட்டப்பட்டிருக்கோம் தேவனால. அதில் நமக்கு என்லைட்டன்மெண்ட் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறோம், நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம், கான்சிகிரேஷனுக்குள்ள பிரயாசப்பட்டு வளர்ந்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்டவர்களாக இருக்கிற நாம் விடுதலைக்காக காத்திருக்கிறோம். ஆக இந்த விசுவாசம் நம்மை அதிகமாக உற்சாகப்படுத்தி இந்த புது வருடத்தில் நம்மை எடுத்து செல்ல வேண்டும். இந்த புது வருடத்தில் மீதி உள்ள நாட்கள், புது வருடம் மட்டுமல்ல, மீதி உள்ள நாட்களில் நமக்கு தேவன் எவ்வளவு நாள் குறித்திருக்கிறான்னு தெரியாது. அப்படிப்பட்ட மீதி உள்ள நாட்களில் நாம் அந்த நம்முடைய பிரகாசிக்கப்படுற காரியங்களையும், நியாயமாக்கப்பட்ட காரியத்தையும், பிரதிஷ்டான காரியங்களையும் நாம் தூக்கி எடுத்து செல்ல வேண்டும். அதற்காக நாம் அதிகமாக கவனமுள்ளவர்களாக, அதே சமயத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்தினவர்களாக, தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? தேவன் வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிறார். அது மட்டும் இல்லாம அவருடைய பாதை நெய்யாய் பொழிகிறது. ஆங்கிலத்துல thy path drops fat things போடுறது. அது கொழுப்பு சத்து உள்ளதா இருக்கிறது, கொழுப்பாக இருக்கிறது என்ற கருத்துல வருகிறது. புஷ்டியாக்கக்கூடிய காரியங்கள், அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். புஷ்டியாக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அப்பிதமா தேவன் நமக்கு வருஷத்தை ஆசீர்வதித்து தருகிறார். அது மட்டும் இல்லாம புஷ்டியான ஆகாரத்தையும் கொடுக்கிறார். ஆக சங்கீதம் 65:11 சொல்லப்பட்டிருக்க பார்த்தோம். ஆக இவ்விதமாக தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஸ்டோர், பண்டக சாலையிலே அவர் பெரிய ஆசீர்வாதங்களையும் பலவிதமான புஷ்டியான காரியங்களையும் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது, அவர் வைத்திருக்கிறார், அவர் கொடுப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லிக்கிட்டே போறதோட அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் ஆக வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு நீங்கள் எதை கேட்டாலும் தேவன் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் என் நாமத்தான எதை கேட்டால் தருவார் என்று சொல்லி அனைவரும் பிரசங்கம் பண்றாங்க. ஆனால் அது யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொன்னார்? அவருடைய சீஷர்களுக்கு. அவருடைய சீஷர்கள் யாரு? மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு பின் சென்றோமே என்று பேதுரு கேட்கிறார். அவ்விதமாக எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் அடிச்சோடில் பின் சென்ற அந்த சீஷர்களை பார்த்தது, நீங்க கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவேறி உங்களுக்கு பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் கூறுவதை பார்க்கிறோம். அதை நாம் என்ன செய்ய முடியாது? போற வர டாம், டிக் அண்ட் ஹாரி எல்லாத்துக்குமே எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஆகவே நமக்கு வேண்டியது ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். ஆசீர்வாதத்துக்கு பெறத்தக்க ஆயத்தப்படுத்துவோமானால், நம்ம ஆயத்தப்பட்டு விட்டோமானால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அதை தேவன் உண்மை உள்ளவர். அவர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மறுதளிக்க மாட்டார். வாக்கு கொடுத்தாருன்னா கட்டாயம் கொடுப்பார். நாம் தகுதியை நாம் தான் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ லார்ட்ஸ் குட்னஸ் நிறைய இருக்குது. அதை யோசித்து பார்க்க வேண்டும். சொல்ல போனா சுவிசேஷ யுகத்தை பொறுத்த வரைக்கும் மீட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம பிரகாசம் கொடுத்து டீச் பண்ணியிருக்க சத்தியத்தை அவங்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். எலியாவை போஷித்த போல காகத்தாலும் சாரி பார்த்து அந்த அம்மையார்ட்ட மாவு வற்றாமலும் எண்ணெய் வற்றாமலும் ஆகாரத்தை கொடுத்தது போலும். அப்படி பல விதமான முறையில் நம்ம கொடுத்து கொண்டு வருகிறார். மலிந்து கிடப்பது எனது தவறான கருத்துக்கள், தவறான செய்திகள், வேதத்தோட கருத்துக்களை தான் மலிந்து கிடக்கின்றன. ஆனால் விசேஷமாக
தேவன் கொண்டு என்ன செய்கிறாரு? அந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆக இவ்விதமாக தேவன் நமக்கு ஆகாரத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மளை நியாயமாக்கி வைத்திருக்கிறார். அது கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளை நீதியாக்கி, நியாயமாக்கி, எதுக்கு நியாயமாக்கி? அவரோடு ஐக்கியப்படுவதற்காக நம் நியாயமாக்கி வைத்திருக்கிறார். அவருக்குள்ளான ஆசீர்வாதங்கள் எல்லாம், கிறிஸ்துக்குள்ளான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெறுவதற்கு அவர் நம் நியாயமாக்கி வைத்திருக்கிறார். குறைவிடாமல் வைத்திருக்கிறார். ஒரு சாங்டிஃபை பண்ணவும் பெரிய சாக்கியம் அது. அதையும் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு கம்ப்ளீட்டிங்கிற ஒரு கருத்தை உபயோகிக்கப்பட்டிருக்குது. அந்த கருத்தை எவ்விதம் எடுத்துக்கொள்ளலாம்னா சீலிங்னு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முத்திரித்தல் என்று பார்த்தோம். தேவன் தம்முடைய ஜனங்களை முத்திரித்துக் கொண்டே வருகிறார். இந்த முத்திரை என்பது அறிவுள்ள முத்திரை, இருதயத்தில முத்திரை என்ற 2 விதமா பார்த்தோம். ஆக அந்த 2 காரியத்தையும் தேவன் செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கடைசியாக விடுவிக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய காரியங்களை குளோரிஃபைங்னு சொல்லலாம். அந்த மனோடி சபைக்கு மகத்துவமாக உன்னதமான நிலையை கொடுத்து குளோரிஃபை பண்ணுகிறார். நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்குரிய நிலையில கான்சிக்ரேட்டட் எபிபனி கேம்பஸ் என்ற கருத்துல நம்மை மையப்படுத்த இருக்கிறார். ஆக இவ்விதமான காரியம் சுவிசேஷ யுகத்துல செய்வதற்காக எல்லா காரியம் அவர் செய்து, இதை நன்மை, தேவன் நமக்கு செய்த நன்மை. உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியங்கள் நன்மையாக எல்லாம் செய்து இருக்கிறார். 1000 யுகத்துல சொல்ல போனா உலகத்தவருடைய பாவங்களை என்ன செய்யறார்? மன்னிக்கிறார் இல்லையா? உலகத்தவருடைய பாவங்களை எண்ணாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உயிரோட கொண்டு வரார். உலகத்தாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எல்லாரும் உயிரோட எழுப்புகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கும் போதிக்கிறார். யேசுவா கிறிஸ்து அதுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து போதிக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களோடு கம்பேஷனேட், இரக்கமாக பரிவோடு இருக்கிறார். இரக்கம்ங்கிற கருத்துங்க இல்லாத கம்பேஷனேட் ஒரு கருத்துல இரக்கம் எடுத்துக்கலாம். பரிவோடு பாசமாக இருந்து அவருடைய பலவீனங்களை நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து நமக்கு என்ன தேவையோ, நாம் இவ்விதமாக பலப்படுவதற்கு எது தேவையோ எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து இவ்விதமாக பூரண நிலைக்கு அவர் தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்து கடைசியில நிச்சய ஜீவனை கீழ்ப்படிகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். காட் இஸ் குட்னா இந்த கருத்தில் நாம் எடுக்க வேண்டும். காட் இஸ் குட், அவர் குட்னஸ், அவர் நன்மையான காரியங்கள் உன்னதமாக இருக்கிறது. ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நாம் அவருடைய ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறவர்களாக அதை நெருங்கி வருமா, வந்து விடாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் இவ்விதமாக ஒரு வாஞ்சியை நம்மள் உண்டாக்குவதற்கும் அவர் தான் செய்கிறார். அதே சமயத்தில் அந்த வாஞ்சியை நிறைவேற்றுவதற்காக நாம் அதற்கு முனைவதற்கும் அவர் தான் உதவி செய்கிறார். எல்லா காரியத்திலும் அவருடைய காரியமாக இருந்து எல்லாம் நடக்கிறதே பார்க்கிறோம். ஆகவே இந்த பாட வசனத்தை எடுத்துக்கொண்ட அதுல வந்து 2 ஆக்ஷன் இருக்குது. 2 ஆக்ஷன் இருக்குது என்று வந்து அதே மாதிரி 2 பயன்கள் இல்ல பலன்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று வந்து நாம் என்ன தேர வேண்டும், அடுத்தது அதை விளங்க செய்ய வேண்டும். 2 விதமான ஆக்ஷன் இருக்குது. அதே சமயத்துல அதுக்கு கிடைக்கிற லாபம் என்னவென்றால், பலன் என்னவென்றால், நாம் அது விளைவு கிடைக்கிறது என்னவென்றால், நாம் தேர்தல் விலங்கு செய்ய வேண்டிய காரியம் வந்து கண்டிஷன் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் மாற்றி சொல்லிட்டேன். 2 ஆக்ஷன் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், அர்ப்பணித்திருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? நாம் தேர்ச்சி அடைகிறோம் இல்லையா? அதே சமயத்துல நாம் மற்றவங்களுக்கு நம்ம தேர்ச்சியை விளங்க வைக்கிறோம். இந்த 2 காரியமும் நடக்குது. ஆக ஆக்ஷன் என்று சொல்லும்போது நாம் சிந்தித்தல், தியானித்தல், அடுத்தது நாம் அர்ப்பணித்திருத்தல். இந்த 2 காரியமா செய்ய வேண்டும். அப்படி செய்வோமானால் நமக்கு கிடைக்கிற பலன் நாம் தேறுகிறோம். அடுத்தாற் போல நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம தேர்ச்சியை விளங்க பண்ணுகிறோமா இருக்கிறோம். இந்த கருத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொடுங்க. நாங்க முதல்ல சொன்ன கன்ஃபியூஷனை விட்டு விடுங்க. சரி, ஆக இந்த காரியங்கள்ல சிந்திக்க வேண்டும் என்று சொன்ன உடனே, தியானம் பண்ண வேண்டும் சொன்ன உடனே, ஒருவேளை எப்படி தியானம் பண்ணுவது என்று ஒருவேளை யோசிக்கலாம். நம்ம மண்ணாதான் படிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஆனால்
சில மணி நேரம் கழித்த உடனே கேட்டா ஒரு சிலரால ஞாபகத்துல வந்து சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் சொல்ல முடியாது. இரவு படுக்க போகும்போது ஜெபத்துல அந்த காரியங்கள கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணா, கம்ப்ளீட்டா மனதில் இல்ல. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு பறவைகள் வந்து என்ன செய்யுது? அவைகளெல்லாம் எடுத்து போட்டு விடுகிறது. காரணம் என்ன? நாம் தியானிக்காமல் இருப்பது காரணம். அதையே திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டு, அதையே சிந்தித்துக் கொண்டு, ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த காரியம் ஈடுபாடு கொண்டே அதை ஈடுபடுத்தி, அதை செய்து கொண்டே இருப்போமானால், அது நமக்கு ஒரு பெரிய ஒரு தியானமாக இருக்கும். தியானம் பண்ணுற நேரத்துல மட்டுமல்ல, நாள் முழுவதுமே அந்த எண்ணங்கள் அதில் இருந்து கொண்டே இருக்கும். தாவீது ராஜா கூட முழுவதும் படுக்கையில கூட தியானித்துக் கொண்டு இருக்கேங்கிறாரு. அப்ப இரவுல தூக்கம் விழிப்பு வந்தா கூட அப்படிப்பட்ட சிந்தை வர வேண்டும். அதுதான் ஒருத்தர் எழுதுறாரு, கிளார்க்ங்கிறவர் எழுதுறாரு, ரிவால்வ் தம் ஃப்ரீக்வென்ட்லி. அதை அந்த மாதிரி சுத்தி அது சுழல வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்ல. அதாவது மனதுக்கு சம்பந்தப்பட்ட காரியம். அப்ப தியானம் என்கிறது மனதுக்கு சம்பந்தப்பட்ட காரியம், அறிவுக்கு சம்பந்தப்பட்ட காரியம். அறிவிலே நிறுத்தி நிறுத்தி அதை என்ன செய்யணும்? தியானம் பண்ண வேண்டும். இன்னும் சொல்ல போனால் காதல் வாய்ப்பட வேண்டும் இல்லையா? காதல் என்ற ஒண்ணு சாதாரண காதல் சொல்லல. இந்த வசனங்கள்ல தெய்வ வார்த்தைகள்ல காதல் கொண்டு அதில் காதல் வாய்ப்பட வேண்டும் என்று சொன்னோம்னா அது பொருத்தமா இருக்கும் இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, சிலர் நான் தமிழில் காதல் கொண்டவன் என்று சொல்லுவாங்க. அது உலகத்தாரை பொறுத்த வரைக்கும் ஓகே. நம்மை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய காரியங்களில் காதல் கொண்டவர்களா இருக்க வேண்டும். அதை சிந்தித்துக் கொண்டவர்களா இருக்க வேண்டும். எப்பவும் நம்ம அப்சார்ப்டு இல்லையா? அதிலேயே ஊறி போயிருக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தாறு போல செய்ய வேண்டிய காரியம் அர்ப்பணித்திருக்க வேண்டும். அர்ப்பணித்திருத்தல் என்பது நம்முடைய இருதயத்தை சார்ந்தது. இருதயத்தை சார்ந்த ஒரு காரியம். அதில் ஈடுபாடோடு இருக்க வேண்டும். இருதயம் என்பது அது அஃபெக்ஷனை காட்டுகிறதா இருக்குது. அஃபெக்ஷன். அப்போ நம்முடைய அறிவை மேல அதை அஃபெக்டடாக, அது மேல அஃபெக்ஷன் வச்சதாக, அதன் மேல் மனம் முற்றிலுமாக, இருதயம் முற்றிலுமாக சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போ அதுல வாஞ்சி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அறிவு, வாஞ்சி, இந்த 2 காரியங்களும் வைத்து நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகதான் தேவனுடைய காரியங்களில் முக்கியமாக அவருடைய பிரமாணங்களில் என்ன செய்ய வேண்டும்? நாம் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மேலே நம்ம வாஞ்சித்து காதல் கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்குது என்று பார்க்கிறோம். அப்போ இது மாதிரி காரியங்கள் இருந்தால் மனதில் என்ன உண்டாகும்? நம்முடைய மினிஸ்ட்ரி, நாம் ஊழியம் செய்ய ஆசை வரும். பிறருடன் செய்திகளை கவர்வதற்கு சொல்லுவதற்கு ஆசை வரும். பிறருக்கு சில காரியங்களை விளக்கி கொடுக்க மனசு வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? இன்வால்வ் பண்ணுவோம் நம்முடைய அறியாமலே. இந்த விதமான ஆவல், இந்த ஆர்வம், இந்த விதமான அறிவு நமக்கு இல்லை என்றால், யாரு கூட பேசினா கூட, சில பைபிள் வசனங்களை கோட் பண்ணி சில நம்மகிட்ட பேசினா கூட நான் அமைதியாக கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். ஆனால் அவர்களுக்கு அதை இன்னும் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவி செய்ய நம்மளால முடியாது. அப்படிப்பட்ட நிலை ஏன் இருக்குது என்றால், நம்ம இடத்துல என்ன இல்லை, இந்த சிந்திக்கிற தன்மை, மெடிடேட்டிங் அந்த காரியமும் அதே சமயத்துல அர்ப்பணித்திருக்கிற நிலையும் இல்லாமல் இருப்பதால் உள்ள காரியமாயிருக்கிறது. ஆக இந்த 2 காரியங்கள் நம்ம செய்வோமானால் நிச்சயமாக நாம் தேர்வோம். நமக்கு தேர்ச்சி இருக்கும். அந்த தேர்ச்சி எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கு விளங்கும். ஒரு செடி நல்லா வளருது, வளர்ந்து பூத்து பிஞ்சு பிடிக்குது. அப்போ அனைவருக்கு கண் தெரியாது. பிஞ்சியா இருக்கு, சின்ன பிஞ்சியா இருக்கும், தெரியாது. அது பெரிய காயாகி பழக்கும் போது அதனுடைய தேர்ச்சி பெற்ற நிலை நன்றாக தெரிகிறதை பார்க்கிறோம் இல்லையா? அது கண் பார்வையில டக்குனு படுது. நான் ஆரஞ்சு தோட்டத்துல வேலை பார்த்திருக்கிறேன். நான் இருந்த இடம் எஸ்டேட் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். அங்கே போகிற வர்றவங்க எல்லா இடத்துலயும் அந்த காஃபி பிளான்ட்டுக்கு ஆரஞ்சஸ் தான் ஷேடிங்காக வச்சிருப்பாங்க, நிழல் கொடுப்பதற்காக. இந்த சீசன் வந்துட்டுன்னா அந்த இடம்லாம் ஆரஞ்சா தோணும். ஆரஞ்சு கலர்ல ஒரே கலர்ஃபுல்லா இருக்கும். அது தேர்ச்சி பெற்றதே அது எல்லா கண்களுக்கும் காண்பித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும். ஆக
மறைந்து இருக்க முடியாது. மறைந்திருக்க முடியாது. ஆக தேர்ச்சி அடைய அடைய அது பிறருக்கு விளங்கிக் கொண்டே வரும். தேர்ச்சி அடைய அடைய பிறருக்கு விளங்கிக் கொண்டே வரும். அப்படிப்பட்ட விளக்கிக் கொண்டு வருகிற நிலையும் தேர்ச்சி அடைதலும் பலனாக கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். இல்லையா? ஆக நம்ம வந்து எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய காரியங்களும் முற்றிலுமாக அறிவை வளர்த்து அதிலே நாம் முற்றிலும் அப்சார்வ் ஆகி இருப்போமானால் நிச்சயமாக அந்த விதமாக நாம் தேர்ச்சியை பெறுவோம். அது மட்டுமல்லாது அது மற்றவங்களுக்கு முன்பாக விளங்கவும் செய்யும். அது அருமையான வசனம் சொல்லப்படுறது, நீங்க மற்றவர்கள் விளங்கும்படி நீ தேர்ச்சி பெறு என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம். ஆக இந்த காரியம் அடிக்கடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த ப்ராஃபிட்டிங், ஆங்கிலத்தில் தேர்ச்சி என்று இருக்கு, ப்ராஃபிட்டிங் என்று போடப்படுறது. ப்ராஃபிட்னா லாபம் சம்பாதித்தல் இல்லையா? அந்த கருத்துல தான் அங்க வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. தேர்ச்சி என்று தமிழ்ல போட்டிருக்கு, தேர்ச்சி அடைதல். ஆனால் அங்கே ஆங்கிலத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது ப்ராஃபிட். நாம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன லாபம் வர வேண்டும் இல்லையா? நிறைய லாபம் எடுத்தாதான் ப்ராஃபிட். மகசூல் இல்லை, நாங்க இவ்வளவு விதை வச்சு இவ்வளவு காரியம் செலவழிச்சோம், எங்களுக்கு மழை ஏதாவது சேதம் உண்டாயிட்டு அல்லது மழை இல்லாதனால பயிர் வறண்டு போயிட்டு, ஆகவே எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இல்லைம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாது இங்கே நாம் தெய்வனுடைய இந்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டே நம்ம அதில் நாம் அர்ப்பணித்திருப்போமானால், ஒப்புவித்து கான்சிகிரேட் பண்ணி ஒப்புவித்து இருப்போமானால் நிச்சயமாக அது எப்படி இருக்கும்? ப்ராஃபிட் உள்ளதா இருக்கும், லாபம் உள்ளதா இருக்கும். நாம் என்ன அறுவடை செய்வோம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த அறுவடை செய்கிற அறுப்பு கருத்து இங்க வருகிறது, லாபமா இருக்கிறோம், லாபம் அடைகிறோம். இதைத்தான் இங்க தேர்ச்சி என்று போட்டிருக்குது. இந்த லாபம் அடைதல், தேர்ச்சி அடைதல் விளங்குகிறதா இருக்கும் மற்றவங்களுக்கு இல்லையா? எப்படி மரம் பழுத்து அலங்காரம் ரொம்ப அழகா இருக்கும், மரம் எல்லாம் மரத்திலே எல்லாம் படுத்து தொங்கும் போது அப்படி அழகா இருக்கும்போது கண்களுக்கு அது விளங்குறது போல, எல்லாருடைய கண்களுக்கு விளங்குறது போல நாமும் அப்படி விளங்குகிறவர்களா இருப்போம் என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு என்ன இவ்வளவு நேரம் பேசுறோன்னு, குறிப்பாக நாம் எதில் மெடிடேட் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், குறிப்பாக எதில் நாம் அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்று கேள்வி எழுமலாம். ஜெனரலா சொல்றோம், நம்ம தேவனுடைய காரியத்துக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும், தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுது என்ற கருத்துல ஜெனரலா சொல்லிக் கொண்டே இருப்போம். ஆனால் இங்கே பரிசுத்த பவுல் இந்த வசனத்துல சொல்லும்போது இவைகளில் என்னங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன செய்யுங்க, சிந்தித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் இல்லையா? இவைகளில் என்ன செய்யணும், அர்ப்பணித்திருங்கள் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே வருகிற ஒரு கேள்வி, என்ன கேள்வி வரணும், என்ன கேள்வி வரும்? எவைகள் என்ற ஒரு கேள்வி வரும். எவைகளில் நாம் நம்மை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எவைகளில் நாம் அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆனா அந்த இடத்துல பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு? இவைகளில் என்று சொல்லிட்டு போயிறாரு. ஆனால் அதற்கு முன்னதாக அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்க கேட்டோம். அதுல பரிசுத்த பவுல் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார், ஆலோசனையாக அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த காரியங்களை சொல்லிக் கொண்டு வரும்போது அங்க என்ன முக்கியமா என்ன சொல்றாருன்னா, அங்க என்ன இருக்கும், பொய்யர்கள் வருவார்கள், பொய் பிரசங்கியர்கள் எல்லாம் வருவாங்க சொல்லப்படுறாங்க இல்லையா? மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளுக்கும் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். இது வந்து அடுத்த விவாகம் பண்ணாதிருக்கவும், இதெல்லாம் இப்படி சொல்லுவாங்களான்னு நீங்க நினைக்கலாம். ஒரு அநேக வருடங்களுக்கு முன்னதாக விழுப்புரத்துல ஒரு குடும்ப ஜெப கூட்டத்துல நான் பேச போயிருந்தேன். அப்போ பேசிட்டு முடிச்ச பிறகு அங்க ஒரு பெந்தேகோஸ்து குடும்பம் இருந்தது. அந்த பெந்தேகோஸ்து குடும்பத்துல 3 சகோதரிகள் வாலிப பிராயத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து கேட்ட கேள்வி,
அவங்க போகிற சபையில, பெந்தேகோஸ்தே சபையில, எங்களெல்லாம் கல்யாணம் பண்ணாம தேவனுக்கு ஊழியம் பண்ணுங்க என்று எங்க பாஸ்டர் சொல்லுகிறாரு. அது சரியா? நாங்க அப்படிதான் இருக்கணுமா? என்ற கேள்வி கேட்டார்கள். எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. இப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். இவ்விதமாக மக்கள் மனதை வஞ்சித்துக் கொண்டவர்களா இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆக இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. விவாகம் பண்ணாது இருக்கவும், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, பலவிதமான சட்ட திட்டங்கள், உலக பிரகாரமான சட்ட திட்டங்களை உள்ளே கொண்டு வரார்கள். எப்பவுமே மனிதன் சாத்தானுடைய வேலையே அதான். நியாயப்பிரமாணத்தை மோசே கொடுத்தா கூட அவன் அந்த சட்டத்தோடு யூதர்கள் அநேக சட்டங்களை உள்ள சேர்த்து வைத்தார்கள். அதெல்லாம் வேடிக்கை வேடிக்கையான சட்டங்கள். வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆனா போறதா இருந்தா ஒரு நூலை கட்டி வீட்டுல கட்டிட்டு இந்த நூலை இழுத்துக்கிட்டே போகலாம். எங்க போறோமோ அங்க வரைக்கும் நூலை கொண்டு போகலாம். பட்டை மாதிரி எடுத்துக்கிட்டே போகணும். இப்படி பலவிதமான பெக்குலியர் சட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சதை பார்க்கிறோம். ஆக இந்த விதமான தவறான சட்டங்களை, தவறான நிபந்தனைகளை சாத்தான் உள்ளே கொண்டு வருவான். அதே போலதான் சுவிசேஷ யுகத்திலும் சாத்தான் கொண்டு வரவே பார்க்கிறோம். சாத்தானுக்கு அது ஒரு சந்தோஷம். மக்களை அநேக சடங்காச்சாரங்களை கொடுத்து அவர்களை அதை விட்டு விலகுவதற்கு, கடைசியாக சத்திய காரியம் அவர்களை விட்டு போய்விடும். சடங்காச்சாரத்தை பின்பற்றினவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவர் அநேக காரியங்களை விளக்கிறார். விளக்கிட்டு 12ஆம் வசனத்துல அழகாக சொல்வதை பார்க்கணும். இடைமை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாகிறேன் என்று ஒரு காரியத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். இதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே எடுத்து பார்க்கலாம். இவைகள் என்று சொல்லும் போது எவைகள் என்று கேள்வி கேட்டோம்னா அதிகாரத்தில் உள்ள சகல காரியங்கள் எடுத்து சொல்லலாம். ஆனால் நம்முடைய குறுகிய கால தியானத்துக்கு ஏற்றவாறு 12ஆம் வசனத்தில் உள்ள கருத்தை மட்டும் நான் இப்ப எடுத்துக்கொள்கிறேன். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும், வேர்டு வார்த்தை, அடுத்தாப்புல நடக்கை என்று போட்டிருக்கு. ஆங்கிலத்தின்படி கான்வர்சேஷன் என்று போட்டிருக்கு. கான்வர்சேஷனுக்கு நடக்கை என்ற கருத்தும் இருக்கிறது. ஆகவே நடக்கையிலும் அன்பிலும் என்று சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அடுத்து சேரிட்டி அன்பு, டியூட்டி அன்பு இல்லை, இது வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டட் லவ், சேரிட்டி லவ். அடுத்தாப்புல ஆவியிலும், இந்த ஆவிங்கிற வார்த்தை ஒரிஜினல் இல்லை சொல்லி ரசலும் குறிப்பிட்டிருக்கிறாரு, இன்னொருத்தரும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ரசலுக்கு முன்னாலே வந்த ஒருத்தரும் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு, ஆவிங்கிற வார்த்தை. ஆனாலும் அதனால ஒன்றும் தீமை ஒன்றும் இல்லை, வைத்துக் கொள்ளலாம். விசுவாசத்திலும் கற்பிலும், கற்பிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல பியூரிட்டின்னு போட்டிருக்கு. பியூரிட்டி என்பது தூய்மையும் விசுவாசிகளுக்கு முன் மாதிரியாகிறேன் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அப்போ ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடி இல்லையா? அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அசட்டை பண்ணாதபடி இருக்கணும்னா, ஏன்னா நமக்கு விரோதிகள் யார் இருக்கா? உலக பிரகாரம் விரோதிகள் இருக்காங்க. ஏன் பேர் கிறிஸ்தவர்கள், பாபிலோன் கிறிஸ்தவர்களும் நமக்கு விரோதிகள் தான். நம்மை குற்றம் கண்டுபிடிக்க உலக பிரகார மக்களை விட இவர்கள் தான் நம்மை குற்றம் கண்டுபிடிக்க பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆக இவர்களும் இருக்கிறார்கள். ஆக இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் குறிப்பாக ஒரு இளமையை போட்டிருக்கிறாரு. சொல்லப்போன எல்லா காலகட்டத்திலையுமே நாம் அசட்டை பண்ணப்படாதபடிக்கு நாம் எப்படி இருக்கணும், இந்த காரியங்களில் தியானித்துக் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அர்ப்பணித்து இருக்க வேண்டும், ஒப்புவித்து நாம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அப்போ அர்ப்பணித்து இருக்க வேண்டும் என்று சொன்ன நமக்கு யோசிப்போம், எப்படி அர்ப்பணித்து இருப்பது என்று ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும். இதுல நம்ம கவீனமாக நாம் இருந்து விட்டோம் என்றால் நம்மை குறித்து எல்லாரும் சட்டை பண்ண மாட்டாங்க, அசட்டையாக இருப்பார்கள். ஆகவே நாம் என்ன செய்யணும், இதுல தேர்ச்சி பெற வேண்டும். இதை தேர்ச்சி பெற்றோமானால் நாம் மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய சாட்சியாக இருப்போம், விளங்கி வருவோம் இல்லையா? நாம் தேர்ச்சி பெற்றது விளக்கமாக இருக்கும்.
இதை நாம் செய்வது எளிதான காரியமா என்று பார்த்தா கடுமையான காரியம். அவருடைய மனவாட்டு சபைக்கு அது அவர்களுக்கு ஒத்தாசை இருக்கிறது. அவர்கள் புது சிருஷ்டிக்கப்பட்டு புது மனம், புது சித்தம், புது அந்த எண்ணற்ற பிரகாசிக்கப்பட்ட அறிவு, இந்த காரியங்கள்லாம் இருக்கிறனால அவர்களுக்கு அந்த பரம ஈவையும் ருசி பார்த்துக்கிறதுனால அவர்கள் ஒருவேளை இதை மேற்கொள்வதற்கு எளிதாக இருக்கலாம். ஆனாலும் அவர்களும் தடுமாறி கொண்டுதான் இருந்திருப்பாங்க. நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கிற ஒத்தாசை அதிகம். இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் மாம்ச பலவீனங்கள் அதிகமானது. நாம் அதிகமாக தடுமாறுவோம். என்ற போதிலும் நாம் அந்த காரியங்களில் காதல் வாய்ப்பட்டிருக்க வேண்டும். காதல் வாய்ப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மனம் அதை சுற்றி சுழன்று கொண்டே வர வேண்டும். அப்படி இருக்குமானால் நிச்சயமாக நமக்கு ஒரு தேர்ச்சி கிடைக்கும் என்று அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் இது எங்கே போய் அடையாளங்கள் உதாரணங்களை கண்டுபிடிப்பது? எங்கே இருந்து இது காரியங்களுக்கு நாம் புரிந்து கொள்வது? எதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தா, நாம் நமக்கு ஏற்கனவே வேதாந்தத்துல சாட்சிகளாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களாம் யாரு? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். இத்தனை திரளான மேகம் போன்ற சாட்சிகள் நமக்கு இருக்கும் பொழுது என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அந்த சாட்சிகளை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிற பார்க்கிறோம். இப்ப அவர்களை பற்றியுள்ள ஸ்டடிஸ், அவர்களை பற்றி தியானித்தோமானால், அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்று பார்ப்போமானால், இது நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அது நம்மை அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்க செய்யும், அதிகமாக நம்மை ஆயத்தப்படுத்த செய்யும், அதிகமாக அறிவு நமக்கு கிடைக்கும். அறிவு கிடைச்சுன்னா அது என்ன செய்யும்? அதிகமாக நம்மை வளர்த்து கொள்ளவும் அது உதவி செய்யும் இல்லையா? இந்த அறிவும் இருதயமும், மைண்ட் அண்ட் ஹார்ட், அறிவும் அஃபெக்ஷன், பாசம், பற்றுணர்வு, இந்த காரியங்கள்லாம் ரெண்டும் என்ன செய்யணும்? ஒன்றுக்கொண்டு இணைந்து போக வேண்டும், பேலன்ஸ்டா போக வேண்டும். இல்லை என்றால் அறிவு மட்டும் அதிகப்பட்டுச்சுன்னா நம்ம டாக்மேட்டிக்கா, பிடிவாதக்காரர்களாக, சாதிக்கிறவர்களாக ஆகிட்டே போகும். அதனால பிரயோஜனம் கிடையாது. அறிவு இல்லாமல் வெறும் உணர்ச்சி மட்டும் இருக்குமானால், இருதய பாசம் மட்டும் இருக்குமானால் நான் எப்படி ஆயிடுவோம்? ஃபெனட்டிக், அதாவது தமிழ்ல என்ன சொல்லலாம், தவறான காரியங்களில் பற்று வைத்து அதை முக்கியப்படுத்தி கொண்டு போய்விடும். சடங்காச்சாரங்கள்லையும் மற்ற விதமான காரியங்களும் பற்று வைத்து கொண்டு போய்விடும். விசுவாச துரோகம் நடப்பதற்கு வழி வகுத்து விடும். அப்ப ரெண்டும் ஒன்று போல இருந்தால் தான் அந்த வண்டி சீராக போகும். அவ்விதமாக நாம் ரெண்டையும் ஒன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி உதாரணங்களை கொண்டு நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். வார்த்தை என்பது எடுத்துக்கொண்ட வார்த்தை என்பது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாகவே இருக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அநேக சமயங்கள நம்ம யோசிக்கிறதே கிடையாது. சிச்சுவேஷன்ல இன்வால்வ் ஆகி நம்முடைய உடனே என்ன பண்ணுவோம்? உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் இல்லையா? அந்த ரிஃப்ளெக்ஸ்னால ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்? ஏதோ பேசுறோம். நம்ம நேரத்துல யோசிக்காமலே பேசிட்டோட சொல்லுவோம். இதை யோசிக்காமலே கோபத்துல பேசிட்டேன் என்றோட சொல்லுவோம். அதெல்லாம் தவறான ஒரு காரியங்கள் இல்லையா? அப்போ நம்ம சுய நினைவோடு, சுய அறிவோடு இருந்து பேச வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? குளோரிஃபையிங் காட் இன் வேர்ட்ஸ். நம்முடைய வார்த்தைகள்ல தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது நிச்சயமாக தேவனுடைய பார்வைக்கு நலமானதாக இருக்கும், உகந்ததாக இருக்கும். தேவன் நம்முடைய இதயத்தை பார்க்கிறார். இதயத்தில் நினைவினால் வாய் பேசும். அப்ப நாம என்ன விதத்துல பேசுறோமோ அதை யோசிக்காம பேசலாம் சரி, இருதயம் தான் அதுக்கு காரணமா இருக்குது. அதை காட்டி கொடுக்குறோம். அப்போ நம்ம பேசும்போது இருதயம் அறிவுப்படி கர்த்தரை பற்றி அறிகிற அறிவை விருத்தி அடைந்து அதுல இருதயம் சார்ந்து இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆக இந்த காரியத்தை தியானத்துள்ளா இருக்க வேண்டும். இப்ப சாமுவேல் ஏலியிட போய் நிற்கிறான்.
ஏலி கேட்கிறான், நீ தேவன் சொன்னதை மறைக்காம என்று சொல்லு என்று சொல்லுகிறான். ஏலிக்கு சாமுவேலுக்கு தயக்கம். ஏனால் தேவன் சொன்னது ஏலிக்கு விரோதமான ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் 2 பேரும் மரித்து போவார்கள். வாலிய பசங்க. அவர்கள் 2 பேரும் மரித்து விடுவார்கள் என்று தேவன் ஏலிகிட்ட சாமுவேல்கிட்ட சொல்லியிருக்கிறார். சாமுவேல் போய் ஏலிகிட்ட போய் நிக்கும்போது, ஏலி கொடுக்கிற கட்டளை என்ன? மறைக்காம சொல்லு. அப்போ சாமுவேலுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கதான் செய்திருக்கும். அவன் என்ன செய்கிறான்? தயங்கி சொல்லுகிறான். என்ன? உங்களுடைய 2 குமாரர்களும் மரித்து விடுவார்கள் யுத்தத்துல. ஆனால் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு? தேவன் மேலே பற்றுதலாய் பூரித்து இருக்கிறது. நிம்மதியா இருக்கு. அதாவது மனரம்யமா இருக்கிறது. ஆகவே அவன் வாயிலிருந்து வருகிறது எனக்கு அவர் கர்த்தர். அவர் பார்வைக்கு நலமானதை செய்யட்டும். அந்த வார்த்தை உடனே வருது வார்த்தை. அது எப்படி வரும்? யோசிச்சுதான் வரல. அவனுடைய வார்த்தை, அவன் இருதயம் மனரமி கிறிஸ்துக்குள், கிறிஸ்து என்று சொல்ல முடியாத அந்த காலத்துல தேவனுக்குள், யாவே தேவனுக்குள் மனரம்யமா இருக்கிறது. அந்த தேவனுடைய சமாதானம் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அவன் என்ன சொல்றான்? அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமான செய்யட்டும். அதுல அந்த வார்த்தையை பாருங்க, அது இன்னும் தேவனுடைய ஜீவ வார்த்தையாக இருந்து கொண்டு, அவனுடைய தேவன் அவன் மூலம் பேசின வார்த்தை ஜீவிக்கிற வார்த்தையாக இருந்து கொண்டு நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் அதை காப்பி பண்ண யோசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை உபயோகிக்க வேண்டும். நாம அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் அடைய வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஏன்? அது தேவனோடு மனரம்யமாக, சமாதானமாக, தேவனோடு கருத்து அமைதியோடு, உணர்வு அமைதியோடு ஒத்து போயிருந்து சொன்ன வார்த்தை. அதனாலே அது இன்னும் பேசுகிறது இல்லையா? தேவனை மதியப்படுத்திக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 3:18 வருது. 1 சாமுவேல் 3:18 அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று கூறுவதை பார்க்கிறோம். அவர் முறுமுறுக்கவே இல்லை. உடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஷாக் இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் மறிக்க போறாங்க, அவங்க இன்னைக்கு மறைச்சிருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் என்று சொன்னாருன்னா, முதல்ல எனக்கு முகம் வாடும், அடுத்தாப்புல தொங்கும். அது பிறகு அடுத்தாப்புல என்ன சொல்வேன்? ஏன் ஆண்டவரே, ஏதாவது வழி உண்டா அந்த 2 பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு என்று அவர்களுக்காக பரிந்து பேசிய ஜெபத்தை ஏறெடுக்கமானது உண்டு. ஏதாவது காப்பாற்றும் ஐயா அவர்களை என்று சொல்லி ஜெபிப்பேன். இப்படிப்பட்ட நிலைதான் நமக்கு வரும் இல்லையா? அப்படிதான் என்ன செய்யல, ஏறி செய்யல. ரிசைன்ட் ஆட்டிடியூட், தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக ராஜினாமா பண்ணியிருந்தான் உலக காரியத்திலிருந்து. ரிசைன்ட் ஆட்டிடியூட், தேவனுடைய சித்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டான். இதெல்லாம் பெரிய உன்னதமான ஒரு காரியம். அவன் என்ன செய்யறான்? அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமான செய்யட்டும். அப்படி சொன்னமே, அந்த உடன்படிக்கப்பட்டு பிடிபட்டு போட்டு சொன்ன என்ன செய்யறான்? உட்கார்ந்து சேர்வது மல்லாக்க விழுந்து செத்து போனான். அவனுக்கு எது அதிகமாக துயரம் கொடுத்தது? அந்த உடன்படிக்கப்பட்டு பிடிபட்டுப்படுது. கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டு யுத்தத்துல பிடிக்கப்பட்டு பெலிஸ்தியர் கொண்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அது அவனை அதிகமாக மன அழுத்தத்தை கொடுத்து, பாரத்தை கொடுத்து, அவன் அந்த ஸ்பாட்ல அவுட். அப்படி என்றால் அவனுடைய இருதயம் எவ்வளவு தூரம் தேவனுக்குள்ள செம்மையாக இருந்திருக்கு என்று பாருங்க. உன்னதமான இருதயம். அந்த உன்னதமான இதயத்துல அவன் என்ன சொல்றான்? அவர் கர்த்தர், பார்வைக்கு நலமான செய்வார். இப்படிப்பட்ட மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்ச்சி பெற்றோமானால் அது மற்றவர்களுக்கு விளங்குகிறதா இருக்க வேண்டும். ஆக நாம் இதை கருத்தில் கொண்டவர்களாக இந்த புது வருட ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட பிரதிஜனையை எடுத்துக்கொண்டு நாம் நம்மை என்ன செய்யணும்? தேவனுடைய காரியங்களில் சிந்தித்துக் கொண்டும், தேவனுடைய சாட்சி பிரமாணங்களில் அதிகமாக தியானித்துக் கொண்டும், அதிலே நாம் நம்மை அதிகமாக ஒப்புவித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யோபு 2:10. யோபு 2:10 அவன் மனைவி வந்து அவனை சோதிக்கிறான் இல்லையா? மனைவி வந்து நீ தேவனை தூஷித்துட்டு ஜீவனை விடும் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் யோபு என்ன சொல்ற? நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத. எப்படி சொல்றான் பாருங்க, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாதே. நன்மையை பெற்ற நாம்
தீமையை பெற வேண்டாமா? இது எவ்வளவு தூரம் மன ரம்மியம் இருந்தா அந்த விதமான வார்த்தையை தேவனுக்கு மகிமையாக பேச முடியும் இல்லையா? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டுமா? அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வருமா? நமக்கு எப்பவுமே நன்மையே பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அப்படிதான் இப்ப பிரசங்கியார்களும் மக்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தீமையை வந்ததுன்னா அதை எடுத்துக்கூடவும் அதுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்களும் இருக்காங்க. தங்கள் வாழ்க்கையிலே வருகிற தீமை, குறைகள் இவைகளை எடுத்து போட சொல்லி அதிலிருந்து தங்களை மீட்க முடியும் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நிலையில அங்க யோபு இல்லை. யோபு பிள்ளைகளை இழந்து அவனுடைய மிருக ஜீவன்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்து சொத்துக்களாம் இழந்து பரிதாபமாக இருக்கிறான். அந்த நேரத்துல மனைவி என்ன சொல்றா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லிட்டு போகிறார். எந்த போதிலும் அவருடைய மன நிலைமை அவர் என்ன சொல்கிறார்? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்ற விதமா சொல்லணும். எவ்வளவு பாசிட்டிவ் மைண்ட், அந்த விதமான நிலை இருக்கிறதை பார்க்கிறோம். இது எளிதான காரியம் அல்ல. பாசிட்டிவ் மைண்டா இருப்பது, இந்த பாசிட்டிவ்னஸ் நம்மள கொண்டு வரணும். அது எதை பார்த்தாலும் பாசிட்டிவா பார்க்க தெரிய வேண்டும். அது நமக்கு ரொம்ப நம்ம எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்போம். எதுக்கு குறை கண்டுபிடிக்கிறதுல, குற்றம் கண்டுபிடிக்கிறதுல. இதுதான் அநேகருடைய பக்குவமாக இருக்கிறது. நான் கிரிட்டிக் என்று சொல்வதில் தங்களை பெரியமாக சொல்லிக் கொள்வார்கள். நான் பெரிய ஒரு கிரிட்டிக் ஆகுவாங்க. அது பெரிய காரியம் அல்ல. எது பெரிய காரியம்? நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள்ல நாம் அமர்ந்து நானே தேவன் அறிந்து கொள் என்று சொல்லி அந்த குழப்பமான சிச்சுவேஷன் 46 சங்கீதத்துல வருது இல்லையா? குழப்பமான சிச்சுவேஷன் அமர்ந்து இருக்கிறது நம்ம அந்த சிச்சுவேஷன் ஒருவேளை இக்கட்டு காலம் உபத்திர காலத்தை சொன்ன காரியத்தை உபத்திர காலத்தை குறித்து சொன்ன காரியமாக இருந்தா கூட நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் நாம் அமர்ந்து இருக்கிறோமா என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கே அந்த யோபு நன்மை பெற்று நாம் தீமை பெற வேண்டாமா என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே போல ஆபிரகாமை எடுத்துக்கொண்டா அவன் விசுவாசித்த தகப்பன் அல்லவன். அவனை பாருங்க, அவன் தன் மகனை பலியிட சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். மகனை பலியிட சொல்லி அவன் இவ்வளவு ஞானமாக அது யாருக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லல. மனைவியிட சொன்ன மனைவி பலியிட கொண்டு போய் விடுவாரா? அதுக்கு முந்தின நாளே தன் மகனை எங்கேயாவது கட்டி போட்டு மறைச்சு வச்சிருப்பார். ஆனால் தன் மகன் சொல்லல. அவனோடு வருகிற வேலைக்காரங்கள்ட்டும் சொல்லல. கடைசியாக ஒரு தூரம் போயிட்டு வேலைக்காரரை டிஸ்மிஸ் பண்ணிடுறான். அந்த விறகெல்லாம் தூக்கி தன் மகன் மேல வைக்கிறான், நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப மகன் கேட்கிறான், அது ரொம்ப பியர்சிங் கொஸ்டின். தகப்பனே, விறகு இருக்கு, நெருப்பு இருக்குது, பலிக்கு ஆடு எங்கேயே கேட்கிறான். ஒருவேளை நாம் யாரும் இருந்தோம்னா நம்மள பிரேக் டவுன் ஆயிருக்கோம். ஆபிரகாம் கர்த்தருடைய பருவத்துல பார்த்து கொள்ளப்படும். கருத்து நம்ம தருவார். இந்த கருத்துல அவன் என்ன செய்யறான்? கர்த்தர் தமக்கு கற்பித்த காரியத்தை செயலாற்றுவதில் மிகவும் கவனமுள்ளவனாக இருந்து போயிடும். கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து இந்த அருமையான வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் எப்பவும் வாயிலிருந்து வரக்கூடும். நம்முடைய இருதயம், நம்முடைய மனது, இருதயம் ரெண்டும் தேவனுடைய காரியங்களிலும் முற்றுமாக இணைந்து பின்னி கிடக்கும் போதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும் இல்லையா? இருதயம், மனம் தேவனுடைய காரியங்களில் முழு அறிவை பெற்று இருதயம் அதை சார்ந்து அர்ப்பணித்து ஒப்புவித்திருக்கும் போதுதான் நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். அப்படிப்பட்ட நிலையிலே அவன் தன் மகனை கூட்டிக் கொண்டு போகிறான். அது நமக்கு தெரியும். தேவன் அவனை எவ்விதமாக வழி நடத்தினார், அவனை எப்படி காத்து கொண்டார் எல்லாம் தெரியும். அது பின்னாலே எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல பரிசுத்த பவுல் எழுதும் போது அவன் மரித்தா கூட தேவன் அவனை உயிரோட எழுப்ப வல்லவரா இருக்கிறான் விசுவாசித்தான். விசுவாசம் அவ்வளவு ஸ்ட்ராங்.
ஏன்னா அவனில் பூமியோட சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவன் மறிக்க செய்தாச்சுன்னா, பலியிட்டாச்சுன்னா, அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? நிறைவேறாது. அப்ப அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்றால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும். ஆனால் இப்ப அவனை பலியிட சொல்லி கேட்கிறார். அப்படி என்றால் அவன் பலியிட்டா கூட தேவன் அவரை உயிரோடு எழுப்புவார் என்ற அந்த உயிர்த்தெழுதலை பற்றி ஒன்றும் தெரியாத காலத்திலே தேவன் அவனை உயிரோடு எழுப்புவார் என்று அவன் நம்பினான்னு சொல்லி எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஆக அவ்விதமாக அவன் முழு அறிவோடு அது ஒரு ஈக்குவேஷன் தானே, ஒரு டெரிவேஷன். இந்த ப்ராமிஸ் வாக்குத்தத்தம் இப்படி இருக்குது, இப்ப தேவன் இப்படி கேட்கிறாரு, அப்ப இது நிறைவேறணும், இது இப்படிதான் ஆகணும் என்று சொல்லி ஒரு ஈக்குவேஷன் போட்டு அவன் அமர்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். தைரியமாக காரியத்தை செய்கிறான், சோர்வு இல்லை, ரொம்ப தைரியமாக செய்கிறான். ஆனா யாருடையும் கலந்து விடவில்லை. அவ்விதமாக அவன் செய்கிறதை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவன் அந்த ஆழமாக தேவனுடைய காரியங்களில் சிந்தித்து அதை தன்னை ஒப்புவித்திருந்தனால காரணம். ஆகவேதான் அவனுடைய தேர்ச்சி, அந்த விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய தேர்ச்சியை நாம் காணும்படி அது தெளிவாக விளங்குகிற காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில உதாரணங்களை கூறினேன். இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். வேதத்தில் உள்ள கேரக்டர் ஸ்டடி பண்ணணும்னா இது மாதிரி அநேக காரியங்களை பார்க்கலாம். இப்படி அநேக காரியங்கள் அவங்க கொடுத்த உத்தரவுகள், தேவனுடைய பிள்ளைகள் அந்த காரியங்களை எப்படி பதில் கொடுத்தார்கள், அவர்கள் எவ்விதமாக தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அந்த வார்த்தை எவ்விதமாக தேவனை மகிமைப்படுத்தியது என்று நாம் அறியும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஆக அவைகள் எல்லாவற்றையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அடுத்த போல உள்ள காரியம் நடத்தை. நடத்தை என்பதும் கிட்டத்தட்ட வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட காரியம் தான். நாம் நடத்தை, வார்த்தை இந்த காரியத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். நடத்தை என்பது அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், தனியாக பார்க்கலாம். ஏன்னா இந்த நடத்தை என்பது வார்த்தை மூலம் தான் சம்டைம்ஸ் வெளியாகும். நடத்தை என்பது அவருடைய ஆக்ஷன் மூலமும் வெளியே வரும்னு பார்க்கிறோம் இல்லையா? இப்போ இதே நெகேமியா பான பாத்திரக்காரனாக இருந்தான் என்று சொன்னா அவருடைய நடத்தையினாலதான். ஏன்னா எரேமியா ஒரு யூதன், இஸ்ரேலன். அவன் விரோதிகள் ஊர்ல நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பாபிலோனி தேசத்துல. அந்த ராஜாவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பாபிலோனி தேசத்துல ஒரு ஆளையே என்ன செய்யலாம், பான பாத்திரக்காரனா போட்டிருக்கலாம். பான பாத்திரக்காரன் என்றால் ராஜா குடிக்கிறதுக்கெல்லாம் அந்த நீரை கொடுக்க வேண்டியது அவனுடைய வேலை. பான பாத்திரம் பானம் பண்ணுவதற்கு அவன் தான் கொடுக்கணும். அவர் கொடுத்தாதான் இது. அந்த காலங்கள்ல ராஜாவை விஷம் வைத்து கொள்கிற வழக்கம் உண்டு. இந்த காலங்களில் இருக்குது. இந்த காலங்களில் ஸ்லோ பாய்சனிங் எல்லாம் பல சொல்றாங்க. சரி, அதெல்லாம் நமக்கு அதிக அவசியம் இல்லை. ஆனால் அந்த காலங்களில் பாய்சன் கொடுத்து சாகடிக்கிறது வழக்கம் உண்டு. அது சாப்பாட்டுல பாய்சன் அல்லது நீரில் பாயசன், குடிக்கிற பானத்துல பாய்சன், இப்படிதான் வைத்து விடுவார்கள். அதுக்காக தான் நம்பிக்கைக்கு உள்ள ஒரு ஆள், ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனை பான பாத்திரக்காரனா போடுவார்கள். அங்கே நெகேமியாவை போட்டிருக்கான்னு சொன்னா அவன் தன்னுடைய நடத்தை கெட்டிக்காரனாக உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான். அவன் விரோதி நாட்டை சேர்ந்தவன். அங்கே ராஜாவுக்கு உண்மை உள்ளவனாக. அப்போ எந்த விதத்திலும் பகையை காட்டாது, வெறுப்பை காட்டாது, தனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டதோ அந்த கடமையில் உண்மையுள்ளவனாக, தன் எஜமானை சேவிக்கிறவனாக, உண்மைத்து உள்ளவனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நெகேமியாவுடைய நடத்தை ரொம்ப சிறப்பாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு சமயம் இந்த புக்கை படிச்சீங்கன்னா அவன் முகம் வாடலாக இருந்தது. அப்படி என்ன அர்த்தம்? பொதுவாக வாடலாக இருக்கக்கூடாது. சேர் பண்றவங்க சேர்ஃபுல்லா சேர் பண்ணணும். அது ராஜாவிட்ட சேர் பண்ணும்போது சந்தோஷமாக ஒரு உற்சாகத்தோடு சேர் பண்ணணும். அது ஒரு முக்கியம். நான் பொதுவாக சாதாரண ஹோட்டலுக்கு போனா அந்த சேர்வர்கள் நம்மளை எட்டி விட பார்க்க மாட்டாங்க. சரியானபடி சேர் பண்ண மாட்டோம். ஏனோ டேபிள் வச்சுட்டு போவாங்க. நாம அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஆனா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மேல போறீங்கன்னா அவங்க அதே காரியங்களை சேர் பண்ணா கூட அதனுடைய முறை, அந்த கேட்டசி, அந்த கிரேஸ், அந்த காரியங்கள்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணும். ரொம்ப சந்தோஷமா பார்க்க. அவங்கள்ட்ட உண்மையா சிரிக்காங்களோ தெரிய ஒரு பொய் சிரிப்பு இருக்கும் அவங்ககிட்ட, புன்முறுவல், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவசியமா காணப்படுது.
ஆக நெகேமியா கிட்ட இந்த காரியங்கள்லாம் காணப்பட்டுன்னு சொன்னா நிச்சயமாக அவன் நடத்தை விசேஷமாக இருந்தது என்று நாம் உணர்கிறோம் இல்லையா? அடுத்தாற் போல பொற்சிலை வணங்க சொல்லி இருந்த அந்த 3 எபிரேய வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருடைய காரியத்தை எடுத்துக்கொள்ளும். அவர்கள் என்ன செய்றாங்க? ராஜா என்ன சொல்றாரு? நீங்க வணங்க வேண்டும். வணங்கவில்லை என்றால் எரிகிற அக்கினியிலே நான் போட்டு விடுவேன் என்று சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த எரிகிற அக்கினி சூழலிலும் இருந்தும் ராஜாவே உம்முடைய கையில் இருந்தும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் விடுவிக்காமல் போனாலும் பாருங்க, அங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. உம்முடைய தேவர்களுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? ஆராதனை செய்ய மாட்டோம். நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளவும் மாட்டோம் என்று ராஜாவாய் உமக்கு தெரிந்திருப்பதாக பேச ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. நான் ஆராதிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம் சொல்லி நிற்கல அவங்க என்று உமக்கு தெரிந்திருப்பதாக என்று சொல்வதை பார்க்கும்போது தேர்ந்தெடுக்க கடவுது என்று சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய விசுவாசம் அங்கே பிரதிபலிக்கிறது. அவருடைய நடத்தை ரொம்ப அதிகமாக அது விளக்கப்பட்டதா இருக்கிறது அந்த வார்த்தையில. அந்த வார்த்தை தேவனை மகிமைப்படுத்துகிறது. அது ஒரு காரியம். அடுத்தாற் போல அவர்களுடைய நிற்கும் நிலை மிக ஸ்ட்ராங்கானது. நாங்கள் இது அக்கினி ஜோலி கண்டு பயப்படலை, அதனால நாங்க கவலைப்படலை. ஆனா எங்க தேவன் எப்படிப்பட்டவாரு? எல்லாத்துக்கும் மேலானவர். இந்த அக்கினி ஜோலியிலிருந்து காப்பாற்றுவாரு இல்லையா? உம்முடைய கையிலிருந்து காப்பாற்றுவாரு. ஆனாலும் காப்பாற்றாமலே போனாலும் அவர் சித்தம் அது. அவர் சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துட்டோம். அவர் காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இது பணிவது கிடையாது. இப்ப கிறிஸ்தவர்களாகிய நாமெல்லாம் அப்படி இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி. ஒரு சின்ன வியாதி கஷ்டம் வந்துட்டா கூட ஜெபம், ஃபாஸ்டிங், அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம், இந்த பாஸ்டரோட ஜெபம் பண்ணுவோம், லெட்டர் எழுதி போட்டு எனக்கா ஜெபம் பண்ணுங்க, இவங்களோட கர்ச்சிப்பை ஜெபம் பண்ணி அனுப்புறது, எண்ணெய் ஜெபம் பண்ணி அனுப்புறது. அவர்கள் கேட்டாவில் ஆடுகிற பிசாசு கூட்டம், பாதிரியார், சாமி, ஊழியக்காரங்க, குடுகுடுப்புக்காரங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்து கொண்டு தவறான முறையில் விசுவாசத்தை வேற இடத்துல வைக்கிறதுக்கு உபயோகிக்கிறாங்க. இந்த பாஸ்டர் மேல விசுவாசம், அந்த கர்ச்சிப்பு மேல விசுவாசம், இந்த எண்ணெயில விசுவாசம், அல்லது அடுத்த விசுவாசம் எதற்கு? தாங்கள் தப்புவதற்காக. நோக்கமும் தப்பு. ஆனால் இங்கே பாருங்க, இவருடைய நடத்தை நமக்கு சாட்சியா இருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசம்? தேவன் வல்லவர். தேவன் வல்லவர். வருகிற எல்லா காரியத்துக்கும் மேற்கொண்டு நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் செய்யாமல் நம்ம அந்த உபத்திரத்துக்குள்ள கஷ்டத்துக்குள்ள விட்டுட்டாரா கூட நான் யாரதான் விசுவாசிப்பேன்? அந்த தேவனை தான் விசுவாசிப்பேன் என்ற ஒரு தைரியம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவருடைய சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு விளங்க பண்ணுகிறோம் இல்லையா? அந்த விளங்க பண்ணுகிற சான்ஸ் அநேக சமயம் கோட்டை விட்டுருவோம் இல்லையா? நம்முடைய சுயநலத்தினால, பலத்தினால, பலவீனத்தினால, அது பயத்தினால நம்ம கோட்டை விட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இவர்களை யோசித்து இவர் நடத்தி எப்படி இருந்தது என்னை பார்ப்போம்னால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம்னா, ரூத், நவோமி மோவாப் தேசத்துக்கு போயிட்டான். எருசலேமிலே பஞ்சம் உண்டாயிட்டு சொல்லி அங்கே ரூத் அங்கே போய் அங்கே எல்லாம் தன்னுடைய 2 பையன்கள் இறந்து போனாங்க. அந்த 2 பையனுடைய திருமணம் பண்ண அவருடைய மருமகள்கள் ஒருபாள், ரூத், 2 பேரும் நவோமி, 3 பேர். அவர்களுக்கு என்ன கேள்விப்படுறாங்க? நவோமி கேள்விப்படுகிறார், எருசலேமில் பஞ்சம் நீங்கி எல்லாரும் சுபிட்சமா இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய நிலம் அங்க இருக்குது.
அதெல்லாம் பயிர் செய்யலாம், அங்கே வாழலாம் என்ற எண்ணத்துல திரும்பி வர யோசிக்கிறான். அப்போ 2 பேரும் கிளம்புறாங்க. 2 மருமகளும் கூட கிளம்புறாங்க. அப்ப இவ என்ன சொல்றா, எனக்கு வயதாகி போச்சு. நான் இன்னொரு கல்யாணம் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அப்படி கட்டி குழந்தை பெற்றா கூட நான் உங்களுக்கு புருஷர்களே கொடுக்க முடியாது. அங்குள்ள வழக்கத்தின்படி ஒரு சகோதரன் ஒருவன் மறித்து விட்டார்னா சகோதரன் என்ன செய்யலாம், இந்த மனைவியை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு காரியம் உண்டு. ஆக அதன்படி எனக்கு இன்னும் பிள்ளை பிறந்தா கூட நான் உங்களுக்கு புருஷர்களை கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் என் பின்னால் வருகிறீர்கள்? நீங்க இங்கேயே உங்கள் ஜனத்தோட இருந்து இங்கே யாராவது திருமணம் பண்ணி கொடுங்க. அந்த காலங்களில் திருமணம் என்பது பெண்களுக்கும் பல விதமான லிபரேஷன் இருக்குது. இங்க இப்பதான் நம்ம நாட்டில் பயங்கரமான சடங்காச்சாரங்கள் வந்து அந்த மறுமணம் என்பது மிகவும் தவறான முறையில் கருதப்படுகிறது. தவறான முறையில கருதப்பட்டு குறைவாக கருதப்படுகிறது. தவறான காரியம். அங்கே அவர்களுக்கு மறுமணம் என்பது எளிதான காரியமாக இருந்திருக்கிறது. ஆகதான் நகோமி சொல்றார், இங்கே இங்கே நீங்க வாழ்க்கைப்பட்டு வாழலாமே என்று சொல்லும் போது ஒருபால் அதுக்கு சம்மதம் தெரிவித்து போய்விட்டார். ஆனால் ரூத் அவர் சொன்ன பாத்தீங்களா பாருங்க, உன் ஜனம் என் ஜனம். பாருங்க பேசுறது பாருங்க, நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அதை பற்றி டாபிக்கே பேச வேண்டாம். ஸ்டாப் இட். நான் உம்மோட வருவேன், உண்மை பின்பற்றி தான் வருவேன். உன் ஜனம் என் ஜனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் என்னோட ஜனம் என்ற கருத்துல அவர் சொல்றதை பார்க்கிறோம். அதனால நான் திரும்பி வீட்டு என்னுடைய தேசத்துக்கு போவதை குறித்து பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன். அது மட்டும் சொன்னா, நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். அது மட்டும் சொன்னா, உங்களுடைய ஜனம் என் ஜனம் சொல்லிட்டு, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். அதுவும் பாருங்க, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் மற்றும் இடத்தில், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். எவ்வளவு தூரம் வைராக்கியம் பாருங்க. இது வந்து அவருடைய வைராக்கியத்தை காண்பிக்கிறது. அவருடைய வைராக்கியத்தை காண்பிக்கிறது. அவருடைய பின்பற்றுதலை காண்பிக்கிறது. மன உறுதி அதை காண்பிக்கிறதா இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தை அது அவருடைய நடத்தையும் காண்பிக்கிறது. அவர் பின்பற்றுகிறவர், அவர் ஒரு சோர்ந்து போகாமல் கடைசி வரைக்கும் பின்பற்றுவார். இந்த நடத்தையும் காண்பிக்கிறதா இருக்கிறது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீ போகும் இடத்துக்கு வருவேன், நீ தங்கும் இடத்துல தங்குவேன், நீ மரணமடைய இடத்துல நானும் மரணமடைய. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லும் போது அவருடைய டிட்டர்மினேஷன், அவருடைய உறுதி அங்கே தெளிவாடுவதை பார்க்கிறோம். ஆக அந்த வார்த்தை, அந்த நடத்தை காண்பிக்கிறது. நடத்தை வந்து மிகவும் தேவனுக்கு மகிமை உண்டதானதா இருக்கிறது. ரூத்துடைய குடும்பத்துல தான், அந்த வம்ச வரலாறுல தான் யேசுவா கிறிஸ்து பிறந்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? சரி, அப்போ அவருடைய நடத்தை வார்த்தை மூலம் வெளிப்பட்டா கூட அவர் நடத்தை மிகவும் உன்னதமாக இப்பவும் கூட நம்ம நினைக்கிறோம், அதை சிந்தித்து நமக்கு பிரயோஜனமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். அவருடைய தேர்ச்சி இல்லையா, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் ரூத்துடைய தேர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் அடுத்த பார்க்க போறோம். தேர்ச்சி எல்லாம் என்ன செய்யுது யாருங்க, தேர்ச்சி வெளிப்படுகிறதா இருக்கிறதை பார்க்கிறோம். தேர்ச்சி அடைந்த நிலை எவ்விதமாக பேச வைக்கிறது, எவ்விதமான வார்த்தையின் மூலம் வெளிப்படுகிறது, எவ்விதமாக அவங்க நடத்தையில் காணப்படுகிறது என்றதை பார்க்கிறோம். அடுத்தாப்புல இன்னொரு ஒரு கடை தாவீது ராஜா எடுத்துக்கொள்ளலாம். தாவீது ராஜா தெள்ளுப்பூச்சியை போல வேட்டையாடப்படுகிறார். அவனே சொல்றான், நான் தெள்ளுப்பூச்சியை போல வேட்டையாடப்படுகிறேன். சவுல் ராஜா கிட்ட சொல்றான், கௌதாரியை போல வேட்டையாடப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லலாம். அவ்விதமாக வேட்டையாடப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவன் சவுலை கொல்லுவதற்கு ரெண்டு சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லையா? அந்த சந்தர்ப்பங்கள்ல அவன் என்ன சொல்றான், என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் ஓடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் இல்லையா? அது என்ன அருமையான ஒரு
நிச்சயமாக மாம்சீகம் அவனை பழிவாங்க சொல்லும். ஏனென்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு கூட அவனுக்கு அந்த பதவி இன்னும் கிடைக்கல, ராஜாவா ஆகல. இப்படியே தெள்ளுப்பூச்சி போல வேட்டையாடப்பட்டு கொண்டேதான் இருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட நிலையில அவன் தனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது சவுலை கொன்றிருக்கலாம். அருமையான சந்தர்ப்பம். அப்படிப்பட்ட நிலையில கூட அவன் அவனை கொல்லவில்லை. கொல்லாமல் அவன் என்ன சொல்றான், நான் என் கையை கர்த்தர் மேல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல என்ன செய்யணும், கையை போட மாட்டேன், அவனை கொல்ல மாட்டேன், கொல்லாதபடி இருக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், காக்க கடவர். அதையும் பாருங்க, தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க கூட தன்னால் அல்ல, கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி கர்த்தர் மேல சார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். அவ்விதமாக அவன் தன் வார்த்தையிலே ஏதோ யோசித்து பேசலாம்னு சொல்ல முடியாது. இருதயம் கம்ப்ளீட்டாக சார்ந்து இருக்கிறது, தேவனுடைய காரியங்களுக்கு ஒப்பிக்கப்பட்டதா இருக்கிறது, அதே சிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆகியால் இது எனக்கு பலனாக, அதனுடைய விளைவாக அவன் அங்க என்ன சொல்றான், தன்னுடைய நடத்தையை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். அவன் நடத்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய அவன் முன் வராதபடி தன்னை கட்டுப்படுத்துகிறவனாக, அதுவும் தேவனிடத்தை சார்ந்து இருக்கிறவனாக இருக்கிறதையே பார்க்கிறோம் இல்லையா. இது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. இந்த உதாரணங்கள் எல்லாமே அவர்கள் எவ்விதமாக சத்தியத்துக்கு அறிவில தேர்ச்சி பெற்றிருந்தார்கள், அந்த எவ்விதமாக அர்ப்பணிப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள், அந்த தேர்ச்சி எவ்விதமாக விளங்கி வந்து கொண்டிருந்தது, அந்த தேர்ச்சி எவ்விதமாக விளங்கி நமக்கும் சாட்சியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்த காரியம் வார்த்தையிலே என்ன செய்யணும், தேர்ச்சி அடைய வேண்டும். அது அடுத்தாப்புல நடத்தையிலே தேர்ச்சி அடைய வேண்டும். அடுத்தாப்புல அன்பில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அன்பில் தேர்ச்சி அடைய வேண்டும் சொல்லும் போது தியாக அன்பு, அன்பை குறித்து 4 ஸ்டேஜ் படிச்சிருக்கோம். இது தியாக அன்பை பற்றி சொல்கிறோம். தியாகம் என்பது அங்கே இறக்கமும் அதை சேர்ந்து இருக்கு, இறக்கமும் அதை சேர்ந்து இருக்கு தியாக அன்புல. ஆக அந்த சரியான காரியத்தை செய்ய விரும்புகிறோம், அதே சமயத்துல செய்ய விடாம தடுக்கிறது நம்முடைய சுயநலம், அதை தடுக்கிறது. ஆனாலும் அதை மேற்கொண்டு செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது முதல்ல நம்ம செய்ய பிரயாசப்பட்டா கூட கூட இருக்கிறவங்க தடுப்பான். இது எதுக்கு செய்யணும், இது எதுக்கு உனக்கு வேணும், இப்ப இதுக்கு நமக்கு இருக்க தேவை இல்லையா, ஏன் செய்யணும், இப்படி எல்லாம் கூட வருவாங்க. ஆனால் எல்லா விதத்துக்கும் மேற்கொண்டு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இது எதை காட்டுகிறதா, நம்முடைய டிஸ்போசிஷனை காட்டுது, சுபாவத்தை காட்டுகிறது. நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கணும், தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டியது பார்க்கிறோம். இதுக்கு ஒரு பெரிய நல்ல எக்ஸாம்பிள் யேசுவாக்கு சொன்ன அந்த பேரபிள், உவமை. அது என்ன சொன்னாரு, கெட்ட குமாரன், சாரி, நல்ல சமாரியன் கதை. நல்ல சமாரியன் கதையில பாக்குறோம், அங்க ஒரு ஆசாரியன் போனான், அந்த குற்றுயிரா கிடக்கிற அந்த மனிதனுக்கு உதவி செய்யவில்லை, விலகி போயிட்டான். வேற ஒரு லேவியன் போனான், அவனும் உதவி செய்யவில்லை. இதை பாருங்க, அங்க சொல்லும் போது ஏன் ஆசாரியன் லேவியன் எடுத்தாரு யேசுவா கிறிஸ்து, அவர் எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள், அவர்களாம் நியாயப்பிரமாணத்தை படித்து அதுக்கு அத்தாரிட்டியா இருக்காங்க. லேவியனுக்கு நியாயப்பிரமாணம் நன்றாக தெரிய வேண்டும், ஆசாரியனுக்கும் நியாயப்பிரமாணம் நன்றாக தெரிய வேண்டும். அவர்கள் போதிக்கிறது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் அதன்படி நடக்கிறார்களா என்று கவனிக்கவும் வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்களுக்கு அதன்படி தீர்ப்பும் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற லேவியனும் ஆசாரியனும் அந்த உதவி செய்யவில்லை, அவர்கள் விலகி போகிறார்கள். அங்க ஒரு சமாரியன் வருகிறான். சமாரியன் யாரு, அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜாதி என்று சொல்லலாம், வகுப்பார். அந்த சமாரியனுக்கு அவரை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சமாரியன் வருகிறான். அவன் என்ன செய்யறான், அந்த குற்றுயிராய் கிடந்தவனுக்கு போய் எண்ணெய் வார்க்கிறான், திராட்சை ரசமும் வார்க்கிறான், போரிங் ஆயில் அண்ட் வைன் போடும். அவன் எண்ணெய் வார்க்கிறான், திராட்சை ரசமும் வார்க்கிறான். ஒருவேளை திராட்சை ரசம் அவனுக்கு குடிக்க கொடுத்தான்னு என்ன தெரியல. அவன் காயங்களுக்கு எண்ணெய் பூசிறான். அது மட்டுமா பேண்டேஜ் போடுறான், கட்டுறான். அது மட்டுமா செய்யறான்,
தன்னுடைய வாகனத்துல, அதாவது கழுதைய அவனை ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போயிடான் இல்லையா? சத்திரத்துக்கு கொண்டு போயிடான். அது மட்டும் இல்லாமல் அதை அந்த சத்திரக்காரனுக்கு அவனை ஒப்படைக்கிறான். ஒப்படைத்து அவனை விசாரித்துக்கொள் என்று சொல்லி அவனுக்கு அந்த பொறுப்பை, அந்த அவனை கவனிக்க வேண்டிய பொறுப்பையும் ஒரு வேண்டுகோளாக, ரெக்வெஸ்டாக வைக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதற்கு வேண்டிய செலவு 2 காசையும் கொடுக்குறான். அது மட்டுமல்ல, என்ன சொல்றான், வரும்போது இதுக்கு மேல அதிகம் செலவாகி இருந்தனா நான் வரும்போது அவனுக்கு தருவேன் என்ற ஒரு ப்ராமிஸ், வாக்கையும் கொடுத்துட்டு இருக்கிறான். இந்த காரியங்களை பார்க்கும்போது அவனுடைய அன்பு, அந்த தியாக அன்பு, அந்த பண்பாடு, அந்த டிஸ்போசிஷன் என்பது மிக அதிகமாக தெளிவடைகிறது. அது எவ்விதம் இருக்கிறான். நாம் இந்த காலகட்டத்துல இப்படி இருக்கிறோமா என்று பார்த்தோமா, நம்முடைய அன்பு இல்லை. நிச்சயமா தெரியும். நாம் சொந்தக்காரங்கள் பாடுபட்டா கூட போய் உதவி செய்வோமா என்பது கடினமான ஒரு காரியம் இல்லையா? ஒருவேளை நம்ம குடும்பமா இருந்து மனைவி பிள்ளைகளா இருந்ததுன்னா அந்த ஒருவேளை ஓடி போய் உதவி செய்ய ஓடும். ஆனால் தூரத்து ஆட்களா இருந்தால், அந்நியரா இருந்தால் நம்ம செய்வோமா என்று ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த குட் சமாரியன், நல்ல சமாரியன் அதை செய்வதை பார்க்கிறோம். அப்படி செய்கிற காரியத்தை தான் அன்பு என்ற கருத்துல அங்கே சொல்லப்படுறதே பார்க்கிறோம். அன்பில் நாம் விருத்தி அடைய வேண்டும். இப்படி விருத்தி அடையும் போது அது தேர்ச்சி அடைகிறோம். விருத்தி அடைகிறோம், தேர்ச்சி அடைகிறோம் என்ற கருத்தெல்லாம் அதுல ஒன்றாக வருகிறதை பார்க்கிறோம். தேர்ச்சி அடைகிறோம், விருத்தி அடைகிறோம். இப்படி விருத்தி அடையும் போது அந்த சுபாவம் விருத்தி அடையும் பொழுது நாம் அதிகமாக விளங்குகிறோம். பிறருக்கு சாட்சியாக நாம் விளங்குகிறோம். எப்படி விளக்கானது பிரகாசித்து எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறது போல நான் பிரகாசமா இருக்கிறோம் இல்லையா? விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குது. அதே போல நாமும் இப்படிப்பட்ட வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் நாம் விருத்தி அடைந்து நாம் தேர்ச்சி பெற்றோமானால் நிச்சயமாக நாம் பிறருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக, அவங்களுக்கு விளங்குகிறவர்களாக தேர்ச்சி பெற்றதை தேவனை பற்றியும் யேசுவாக்கிரத்தை பற்றியும் சாட்சியாக நாம் இருக்கக்கூடும் இல்லையா? அடுத்தாற் போல விசுவாசம். விசுவாசத்தில் நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் விருத்தி அடைய வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும் என்பது முக்கியமான கட்டளை. அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதையே மனசார்போடு சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் சார்ந்து இருக்க வேண்டும், சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதே போல அன்புலையும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். சிந்தனை இருந்து கொண்டே இருந்தாதான் இதெல்லாம் வரும். அல்லது ஆப்சன்ட் மைண்டாவே நம்ம இருக்கோம். ஆக இந்த விசுவாசங்கிற காரியத்திலையும் அதை ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். விசுவாசம் என்று சொன்னா இப்ப கேலி குத்தா ஆகிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில. விசுவாசம் என்று எதை சொல்றாங்கன்னா, தாங்கள் பிடிவாதமாக ஜெபித்து ஒன்றை பெற்றுக்கொண்டோம்னா விசுவாசம் என்று கூறுகிறார்கள். அது பயங்கரமான தவறு. இது கேலி கூத்தான காரியம். அவர்கள் அந்த இப்பொழுது பிரசங்கியார்களும் அவர்கள் சேவிக்கிறது தேவனே அல்ல. அவர்கள் சேவிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியங்களை, தப்பறைகளை சேவித்துக் கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் அவங்களுக்கு நிஜம், உண்மை என்று காணப்படுகிறது. பேசிக்காவே அவர் திருத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு தவறு, தப்பறை. அடுத்தாற்போல இன்னும் நிறைய காரியங்களில் அவங்களுக்கு உண்மையான சத்திய போதனை என்னன்னு தெரியாது, சத்தியம் தெரியாது. அவள் கண்கள் எல்லாம் குருடா இருக்கின்றன இல்லையா? ஏசாயா சொல்ற காரியத்தை கோட் பண்ணி யெஷுவா கிறிஸ்து என்ன சொல்றாரு? சீசரை பார்த்து சொல்றாரு, கண்ணும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாய் இருப்பார்கள். உங்கள் கண்கள் காண்கிறனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் என்றால் என்னன்னு தெரியாமலே இருக்கிறதை பார்க்கிறோம். அது தெசலோனிக்கேல பவுல் சொல்கிற போல விசுவாச துரோகம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. எது எங்க இருந்தாலும் விசுவாசம் விசுவாசம் என்று அவர் பேசுகிறதெல்லாம் விசுவாச துரோகம். இந்த விசுவாச துரோகத்தை விட்டுவிட்டு நாம என்ன செய்யணும்? உண்மையான விசுவாசத்துக்கு வர வேண்டும். அப்பத்துக்காக மீனுக்காக தான் விசுவாசம் எங்க இருக்கிறதே பார்க்கிறோம். யார் எடுத்தாலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன செய்யறாங்க? உங்களுக்கு துயரங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் சொல்லி
அவருடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் நினைவுகூர்ந்து சோர்ந்து போகும்படி அவனை கொண்டு போய் அடுத்த விட கருத்தண்ட வாங்க விடுவிப்பார், அதை செய்வார், இதை செய்வார் என்று சொல்லி நய வார்த்தை பேசி குடுகுடுப்பு குடுகுடுப்புக்காரனை போல பிரசங்கம் பண்ணி அவர்கள் என்ன செய்றாங்க, விசுவாசம் அதான் எழுப்புதல் என்ற காரியத்தெல்லாம் கூறுகிறே பார்க்கிறோம். அப்படி அல்ல, விசுவாசம் என்பது நாம் பிரச்சனையின் மத்தியிலும் நிலைத்திருப்பது இல்லையா? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ செய்த காரியம் பெரிய ஒரு விசுவாசம். அவர்களுக்கு ராஜாக்கள் கொடுத்த பதில் மட்டுமல்ல, அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்றாங்க, ஐயோ நாங்க எரிநரத்தை போட போறாங்களே, நாங்க சாக போறோமே, எங்களுக்காக ஜெபிங்கள் சொல்லிட்டு இவங்களும் முட்டு போட்டு கொட்டை அடிச்சுக்கிட்டு காப்பாத்துமையா 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 சொல்லி ஜெபிக்கல. அவர்கள் அமர்ந்து இருந்தார்கள். அவர்கள் ரெடியா இருக்காங்க. ஏன் அக்கினி சூழல் போட ரெடியா இருக்காங்க. அக்கினி சூழலை எரிந்து தகனிக்கப்படுவதற்கும் அவர்கள் ரெடியா இருக்கிறாங்க. ஆக விடுவிக்கப்படுகிற அந்த கேள்வியே இல்லை. அதுக்காக ஜெபிக்கவும் இல்லை. அவர்கள் அது விசுவாச குறைவுனாலயா? இல்ல. விசுவாசம் எப்படி இருக்குது? தேவன் என்னதை கொடுக்கிறாரோ நாம அவருக்கு உண்மையா இருப்போம், அவரை ஆராதிக்கிறோம், அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் சந்தோஷமாக. அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானது செய்யட்டும் என்ற சாட்சிப்படி அவர்கள் அமைதியா இருக்கிறார்கள். தேவன் மற்ற காரியங்களை செய்கிறார். ஆக அப்படிப்பட்ட மனநிலை இருப்பதுதான் விசுவாசம் இல்லையா? செயின் பிரேயர் போட்டோம், சுகமாயிட்டது, அது விசுவாசம் அல்லது அது அவிசுவாசத்தை காண்பிக்கிறது. அப்படி பிரச்சனைகள் மத்தியில நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், பிரச்சனைகள் மத்தியில எப்படி நடந்து கொள்கிறோம், அதை மற்றவர்கள் பார்த்து நம்முடைய விசுவாசத்தை அவர்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அது அவர்கள் நம்முடைய விசுவாச தேர்ச்சியை பார்த்து அது அவர்களுக்கு முன்பாக விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் இருப்போமானால் நிச்சயமாக அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதைதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரச்சனைகள் மத்தியில் அமர்ந்திருத்தல், அதான் பெரிய ஒரு காரியம். பிரச்சனைகள் மத்தியில் நாமும் கொந்தளித்து கொண்டு தேவனை போய் கட்டாயப்படுத்தி கொண்டு அவரை சோதித்து கொண்டு அவரிடம் நம்முடைய அவிசுவாசத்தை காட்டிக்கொண்டு ஐயரே நாங்கள் மடிந்து போறது ரொம்ப கவலை இல்லையா, நீர் அது மாதிரி தூங்கி கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி கொதிக்கிற ஆட்களை பார்க்கக்கூடாது. விஸ்வாசம் என்ன சொல்றார்? அற்ப விசுவாசிகளே. இவ்விதமாக நாம் நடப்போமானால் அற்ப விசுவாசிகளாக இருப்போம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த பிரச்சனைகள் மத்தியிலும், புயல் காற்று மத்தியிலும், கோர புயல் காரியங்களின் மத்தியிலும் நாம் எப்படி இருக்கணுமா? அமர்ந்து இருக்க வேண்டும். அது என்ன காரியத்தை நமக்கு தருகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லி அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் நம்ம ஒப்பு கொடுத்து இருக்கிறதா விசுவாசம். அந்த விசுவாச நிலத்துக்கு நல்ல உதாரணமாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறார். தானியேலும் அப்படிதான். சிங்க கபிலோடு போட்டாங்க. அவன் தேவனுக்கு விரோதமாக போராடினானா அல்லது அந்த ராஜா விரோதமாக முறுமுறுத்தானா? இல்லை. ஆனா அது பெரிய சாட்சியா இருந்தது. ராஜா நைட்டு முடிஞ்சு என்ன செய்யல, தூங்குற. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். அவனுக்கு ராஜா அவனை காப்பாற்றுக்கு வழி இல்லாமல் போய்விட்டது. அவனை சூழ்ச்சி பண்ணி அவன் கையெழுத்து வாங்கிட்டாங்க. அவன் ரொம்ப துக்கப்படுகிறான் தானியேலை சிங்க கபில போடுவதற்கு. அடுத்தாப்புல முழு தூங்கவில்லை. அதிகாலையிலே எழுப்பி ஓடுறான் கேபிக்கு. அங்க போய் என்ன சொல்றான்? தானியேலே தானியேலே என்று துயர குரலிலே கூப்பிடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. துயர குரல்ல அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அவன் தேவன் காப்பாற்றிருப்பாரு. போட்டது அவன் சிங்க கபில போட்டாச்சு, சிங்கங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கும். அவனை போய் அடுத்த நாள் போய் நின்று தானியேலே கூப்பிட்ட என்ன அர்த்தம் இருக்கு? அவன் செத்து போயிருப்பானே. அப்படியே அவன் யோசிக்கவில்லை. அவன் துயர குரலில் போய் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்ற வதவதாயிருந்தாரா என்று அருமையா கேட்கிறான். அப்போ தானியேலுடைய பதிலும் பாருங்க, ராஜாவே நீர் வாழ்க. என்ன ராஜா நீரு? நான் எவ்வளவு தூரம் உண்மையா சேவித்து வந்தேன், உண்மைக்கும் உண்மையா இருந்தேன், என் தேவனுக்கும் உண்மையா இருந்தேன், எந்த யாருக்கும் தீமை பண்ணதில்லை. நீர் என்ன கெபிக்குள்ள போடத்தக்கதாக நீர் உத்தரவு கொடுத்துட்டீரே, உம்முடைய வல்லமையினால உம்முடைய அதிகாரத்தினால என்னை காப்பாற்றிருக்க முடியாதா என்று அவ்வளவு தூரம் நீர் போட்ட கையெழுத்துக்கே கோலை ஆயிட்டீரா என்றெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி கேட்கவில்லை. ராஜாவே நீர் வாழ்க. இப்படி சொல்லத்தக்க மனப்பக்குவம் நமக்கு வருமா? அவன் நடத்தி எவ்வளவு விசேஷமா இருந்தது இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவன் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம்.
இதெல்லாம் அற்ப காரியமாய் தெரிகிறது. அதனாலதான் யெகோவா கிறிஸ்துவுடைய ட்ரையல் டைம்ல ஒரு உத்தரம் சொல்ல மாட்டேங்குது. அவன் சொல்ற நம்ம மரணத்துக்கு ஒப்புவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்ட்டு அறிவாயா இல்லையான்னு கேட்கிறாரு. அப்ப யெகோவா கிறிஸ்து சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதான் அதெல்லாம் செய்ய முடியாது. என் மேல உனக்கு அதிகாரமே கிடையாது. அவ்வளவு தூரத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, ஸ்ட்ராங்கா விசுவாசம் இருக்காரு. தேவன் அவரை என்ன செய்ய போறார், சிறுல அறைய ஒப்பு கொடுக்க போறார் என்று தெரியும். ஆகையால் அவர் அமைதியா இருக்கிறார். அவ்விதமாக விசுவாசத்தினாலே அவர் எப்படி இருக்காரு, தன்னுடைய வரப்போகிற அந்த பெரிய ஆபத்தை, அது அந்த சொல்லப்போன அந்த பாத்திரத்தை, கடுமையான துன்பம் நிறைந்த பாத்திரத்தை அதை குடிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட நிலைதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாது நான் விசுவாசத்தை எனக்கு அப்பம் கிடைச்சது, நான் விசுவாசத்தை எனக்கு மீன் கிடைச்சது, விசுவாசத்தை என் கடனெல்லாம் போயிட்டு, நான் விசுவாசத்தை எனக்கு குணமாயிட்டு, இப்படி எல்லாம் சொல்ல சாட்சிகள் எல்லாம் அற்ப விசுவாசிகள் என்று அறிகிறோம். இவைகளெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் விசுவாசத்தை விடாமல் தேவனை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம் தான் உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் தேர்ச்சி பெற வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு வரத்தக்கதாக நாம் இப்படிப்பட்ட தேவனுடைய சாட்சிகள் எல்லாம் தியானிக்க வேண்டும். அதான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு யெகோவா கிறிஸ்து மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த எழுத்துக்கள் எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்ட காரியங்கள். அப்ப அவைகள் நமக்கு உற்சாகப்படுத்தி நம்ம தேய்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தேய்க்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு வரப்போகிற சேதம், தீமை, நன்மை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்று யோபு சொன்னது போல, தீமைகளையும் சந்தோஷமாக பிதா எனக்கு கொடுக்கும் பாத்திரத்தை நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தை நாம் சத்தியத்தை அறிகிற அறிவிலும், அதன் மேல் நம்ம இதயத்தை சார்ந்து இருக்கிறதிலும் நம்மை தேர்ச்சி பெற செய்தோம்னால் அது பிறருக்கு அது விளங்கக்கூடியதா இருக்கும் என்று பார்க்கிறோம். அடுத்த காரியம் ஆவி என்று போடப்பட்டிருக்கு. ஆவி என்பது ஒரிஜினல்ல கிடையாது சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நாம் என்ன செய்யலாம், ஆவி என்ற கருத்தை நமக்கு அந்த உண்மைத்துவம் உள்ள ஒரு ஆவிலும் எதை செய்தாலும் உண்மைத்துவமா இருக்க வேண்டும். இன்ஸ்பிரேட், அதாவது முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, முழு மனதோடும். இந்த ஆவி என்பது நம்முடைய முழு எனர்ஜி, முழு சக்தி அந்த கருத்தில் உபயோகிக்கப்படுகிறது. நம்முடைய உண்மத்துவத்தை குறிக்கிறதா இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வார்த்தை, நடத்தை, அன்பு, இது மாதிரி ஒவ்வொரு காரியம், விசுவாசம், இந்த காரியங்களை பார்க்கும்போது இதுல ஆவியில குறைவுபட்டவர்களா இருக்கக்கூடாது. ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. அப்ப இந்த ஆவி என்பது அது தேர்ச்சி பெற்று நம்ம இருக்க வேண்டும். உற்சாகம் உள்ளவர்களாய், ஆர்வம் உள்ளவர்களாய், ஆவி காரியம், வைராக்கியம், ஆர்வம், இது மாதிரி காரியங்கள் நம்மை தள்ளிக்கொண்டே போக வேண்டும். இதுல நமக்கு இருக்கிற காரியம் அது தேர்ச்சி, ஆவியிலும் அந்த உற்சாகமாய் இருப்பதிலும் வைராக்கியமாய் இருப்பதும் நாம் என்ன செய்யணும், தேர்ச்சி உடையவர்களா இருக்கணும். அந்த ஏழை ஸ்திரீ உற்சாகமாய் அந்த 2 காசு போடுறார், தனக்கு இருந்ததெல்லாம் கொண்டு போடுறார். அது அவருடைய உற்சாகத்தை காண்பிக்கிறது, அந்த ஆவியை காண்பிக்கிறது, அவருடைய முழு அன்பு பற்றுவதையும் காண்பிக்கிறதா இருக்கிறது. அது அப்படிப்பட்ட ஒரு நிலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இப்போ ஆபிரகாம் தன் மகனே கொடுக்காருன்னா அவனுடைய ஆவி எப்படி இருக்கிறது, தேர்ச்சி பெற்றதாக இருக்கிறது. அதனால அந்த ஆவி ஒத்து வருது, கீழ்ப்படிது. ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே நம்ம சாட்சிகள் என்று எடுத்தோம்னால் எல்லா சாட்சிகளிலும் அந்த ஆவி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆவி என்றவுடனே நம்ம ஆள் தத்துவத்தை எடுக்கக்கூடாது. ஆவிக்கு கிட்டத்தட்ட 12 அர்த்தங்கள் இருக்கு என்று பார்க்கிறோம். அந்த 12 அர்த்தத்துல இந்த இடத்துல வைராக்கியம், எனர்ஜி, ஊக்கம், அந்த விதமான உண்மைத்துவம், இந்த காரியங்கள்லாம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் உண்மையாக, உற்சாகமாக, ஊக்கமாக நாம் இருப்போமானால் தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அது பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். அடுத்தது தூய்மை, பியூரிட்டி. இந்த பியூரிட்டி என்பது பெர்ஃபெக்ஷனுக்கு மிகவும் அவசியமான காரியம். நான் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று அது கூறுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே தூய்மை அவசியம் என்று சொல்லும்போது இதுல நமக்கு ஒரு பெரிய சோர்வு வரும். எவ்வளவுதான் பிரயாசப்பட்டா கூட நாம் என்ன செய்வோம், தடுமாறுவோம், விழுந்து போவோம், அடுத்த நிமிஷமே நாம் கலங்கப்பட்டுருவோம். அப்படிப்பட்ட நிலைமை வரும்பொழுது
நான் சோர்ந்து போய் சாத்தான் நம்மள என்ன செய்யும் அதிகமாக டிஸ்கரேஜ் பண்ணும். நீ என்ன பெரிய சத்தியம் படிக்க, என்ன பெரிய காரியங்களை செய்ய, இவ்வளவு ஜெபிக்கிற, அப்படி பண்ற, இப்படி பண்ற, தடுமாறிட்டியே, கீழ விழுந்துட்டியே என்று சொல்லி அவ்விதமாக சோரம் போ சோ சோ சோகத்துக்குள்ளா போயிட்டு ஒருவேளை அதுக்கு நம்ம விழுந்துட்டோம்னா சோரம் போகவே செய்யும். அவரை விட்டு வெளியவே போச்சு. இப்படிப்பட்ட காரியங்கள்ல மிகவும் ஜாக்கிரதை உள்ளாக இருக்க கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் கிறிஸ்துவின் பாடசாலையில் பயிற்சி எடுத்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் தடுமாறுவோம். ஆனாலும் கிறிஸ்துவின் கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக செய்த முடித்து வைக்கப்பட்டிருக்கிற நீதி நம்மை தாங்குகிறது. நம்முடைய நீதினாலே நாம் என்ன செய்யல இருக்கவில்லை. நாம் இப்படி காரியங்களை செய்த உடனே நமக்கு சுயநீதி உண்டானது போல காணப்படும். நான் நிற்கிறது என் சுய நீதியில என்று ஒரு எண்ணங்கள் உண்டாகும். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்போ இடம் கொடுக்காம என்ன செய்யணும்? நாம் நிற்பது எல்லாமே தேவன் கிறிஸ்துக்குள்ளாக நிறைவேற்றி வைத்திருக்கிற நீதி, நமக்காக நிறைவேற்றி வைத்திருக்கிற நீதி. இந்த நீதியை பற்றி படிக்கும்போதுதான் நமக்கு இந்த நியாய தீர்ப்பு நாளை பற்றி யோசிக்க சொல்லும். இல்லையா? அவர் நீதி செலுத்தி இந்த நம் மனுக்குலத்துக்கு மேல் செலுத்த வேண்டிய நீதியை அவர் செலுத்தி யாரு மேல செலுத்தினாரு? நம்முடைய குமாரனாகிய யெசுவா கிறிஸ்துவ செலுத்தி நம்மை அந்த நீதியினுடைய தண்டனையிலிருந்து ஆக்கினையிலிருந்து நம்மை நீக்கியிருக்கார். அப்படி இருக்கும்போது நியாய தீர்ப்புல கொண்டு நிறுத்துகிறார் என்று சொன்னா அது திரும்ப நம்ம அநியாயமா திரும்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ண மாதிரி இருக்கிறது. இப்ப நியாய தீர்ப்புடைய பாசிட்டிவ் மீனிங் எடுக்கும்போதுதான் சரியா புரியுது. நிதானி தேர்தலை கற்றுக் கொடுத்தல் என்று எடுக்கும்போதுதான் அது நான் சரியாக புரிகிறது. ஆக கிறிஸ்தவ மண்டலத்திலே போதிக்கிறபடி தீர்த்து கட்டுறது என்று எடுத்தோமானால் ஏற்கனவே நம்முடைய தண்டனைகளை எல்லாவற்றையும் யாரு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் நீதி நிறைவேற்றி விட்டார். அவர் முடித்து வைத்திருக்கிற காரியத்தில் நாம் நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு திரும்பவும் நம்முடைய நடவடிக்கை பார்த்து கொண்டு நம்முடைய காரியங்களை எல்லாம் சோதித்து பார்த்து கொண்டு அதில் நாம் நிற்கிறோமா இல்லையா என்று பார்த்து கொண்டு அதுக்கு தேவன் தண்டனை கொடுத்தார் என்றால் அவர் நீதிக்காக குமாரனையும் பாடுபடுத்தி விட்டு நம்மகிட்டையும் தண்டனை தண்டிக்கிறார் என்று சொன்னா அது அநியாயமா இருக்கிறது. தேவன் நீதி உள்ளவர். அவர் நிச்சயமாக நம்மை உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் என்று சொல்லி இல்லையா டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அப்படிப்பட்ட நிலையில திரும்பவும் அதை கொண்டு நிறுத்தி கொண்டு பயம் காட்டிக் கொண்டு நியாய தீர்ப்பு நாளை குறித்து நெகட்டிவா சொல்லி பயம் காட்டிக் கொண்டு இருப்பார். ஆனால் அது ஒரு தவறான பிரசங்கம். அது சாத்தானுடைய பிரசங்கம். அநேக சாத்தானுடைய ஊழியக்காரராக இருந்தால் வேலை செய்கிறார். அப்போ நீட் அந்த என்ன பாயிண்ட் சொல்லிட்டேன்? பியூரிட்டி. அந்த பியூரிட்டி என்பது நீதி என்பது தூய்மை என்பது நீதினால் வருகிறது. அப்ப தூய்மை நீதினால் வருவது போது நமக்கு நீதி குறைகிறது, தூய்மை இல்லாமல் போகிறோம். அது நம்மளுடைய சுயநீதி எப்பவுமே கந்தை தான். அப்படி இருக்கும் நம்ம என்ன செய்யணும்? உடனே கிறிஸ்துவின் நீதியில் நாம் சார்ந்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நீதினால் நாம் நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் நீதினால் பூரணமாக கருதப்படுகிறோம். அப்படி நாம் யோசிப்போமானால் நாம் சோர்ந்து போக அவசியமில்லை, நாம் சோகம் அடைய வேண்டிய அவசியமில்லை. நம்ம அதை என்ன செய்யாது? அவரை விட்டு பிரித்து போக செய்யாது. அவரை அண்டி பிடிக்க சொல்லும். ஓ என்னுடைய நீதி என்னுடைய நீதினால் அல்ல, கிறிஸ்துவின் நீதி. தேவன் தம்முடைய பிரமாணங்கள் மூலம் வருகிற மனுக்குலத்துக்கு மேல் வருகிற அந்த மீறுதலினால் வருகிற தண்டனை எல்லாம் தம்முடைய குமாரன் மேல் செலுத்தி விட்டார். அவருக்குள்ளாக அந்த நீதி வஸ்திரத்தை நாம் தரித்திருக்கிறதால் நான் நீதியாக கருதப்படுகிறேன். நான் நீதி ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் நீதியாக கருதப்படுறேன். ஜஸ்ட் ரெக்கன்லி தான். ஆக அப்படி இருக்கும்போது நாம் தைரியமா கொண்டு மனிதன் என்ன செய்வான், அது சாத்தானா நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருக்கலாம். தேவன் எனக்கு சகாயர் என்று சொல்லி நாம் தைரியமா இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட காரியங்களாம் யோசித்து நான் அதிகமாக நம்மளை அறிவோடு சத்திய அறிவோடு அதிகமாக அதை ஊன்ற கட்டப்பட்டவர்களாக முழு ஆர்வமாக அதையே சிந்தித்துக் கொண்டு அதையே இருப்போமானால் நிச்சயமாக அந்த வடிவம் வார்ப்பு வடிவம் நமக்கு கிறிஸ்துவின் சாயல் நமக்கு வரும். அப்படி கிறிஸ்துவின் சாயல் வரும்பொழுது தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்போம். அப்படி தேர்ச்சி பெற்றோமானால் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் விளக்கம் உள்ளவர்களாக இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆக நாம் இதை மனதில் வைத்தவராக
1 தீமோத்தேயு 4:11 சொல்ல 4:15 சொல்றது போல நீங்கள் தேர்ச்சி அடையும்படி, தேர்ச்சி அடைந்து விளங்கும்படி என்ன செய்யணும்? சிந்தை, நம்முடைய தியானம், நம்முடைய நிலைத்திருத்தல், ஒப்புவித்து அர்ப்பணித்திருத்தல், இவைகளிலே தேவனுடைய குணாம்சங்களிலே பரிசுத்த பவுல் சொன்ன இந்த வார்த்தை, நடத்தை, அன்பு, ஆவி, விசுவாசம், தூய்மை, இந்த காரியங்களில் நாம் சிந்தித்துக் கொண்டும் அதிலே நாம் அர்ப்பணித்துக் கொண்டும் இருப்போமானால் நிச்சயமாக நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். தேவன் தாமே இதை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.